அன்புள்ள சகோதரர்களே, இன்றைய இந்த மார்க்க வகுப்பிலே எமது அஹ்லாக்குகளோடு எமது நற்குணங்களோடு சம்பந்தப்பட்ட பணிவான வாழ்வும் இறைவன் தரும் உயர்வும் என்கின்ற ஒரு தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை இந்த இடத்திலே நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக் நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வரஃபஅனா பஅதஹும் ஃபௌக பஅதின் தரஜாத் லியத்தகித பஅதுஹும் பஅதன் சுக்ரியா வரஹ்மத்து ரப்பிக கைரும் மிம்மா யஜ்மஊன் அப்படி என்று சொல்லி அல்லாஹு தாலா சூரா ஜுஹ்ருஃபிலே அல்லாஹு தாலா 32வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பிக், இறைவனுடைய அருளை அவர்கள் பங்கிடுகிறார்களா? இறைவனுடைய அருளை அவர்கள் பங்கு வைக்கிறார்களா? நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும், அவர்களுக்கு மத்தியில் வாழ்க்கையுடைய தரங்களை நாங்கள் தான் பிரித்து வைத்தோம். நாங்கள் அவர்களுக்கு மத்தியில் வாழ்க்கையின் தரங்களை நாமே தான் பிரித்தோம். ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்திலே அவர்களது வாழ்க்கையின் தரங்களை நாமே தான் இந்த உலகத்திலே பிரித்தோம். வரஃபஅனா பஅதஹும் ஃபௌக பஅதின் தரஜாத், ஒரு சிலரை விட ஒரு சிலரை நாம் அந்தஸ்திலே உயர்த்தினோம். ஒரு சிலரை விட நாங்கள் அந்தஸ்திலே உயர்த்தி வைத்தோம். லியத்தகித பஅதுஹும் பஅதன் சுக்ரியா, ஒரு சிலர் மூலம் வேலையை வாங்கிக் கொள்வதற்காக, இந்த உலகத்தில் ஒரு சிலரை பயன்படுத்தி ஒரு சிலர் வேலை வாங்கி கொள்ள வேண்டும், இந்த உலகம் இயங்க வேண்டும் என்பதற்காக நாம் தாம் அவர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வை அந்தஸ்திலே நாம் ஏற்றினோம். எனவே அவர்கள் எப்படி அல்லாஹு தாலா இவருக்கு இதை வழங்க வேண்டும், இவருக்கு இதை வழங்க வேண்டும் என்று அல்லாஹுடைய ரஹ்மத்தை அவர்கள் எப்படி தரம் பிரிப்பார்கள்? நாமே தான் பிரித்து வைத்தோம், அவர்கள் எப்படி தரம் பிரிப்பார்கள் என்று கேட்டுவிட்டு வரஹ்மத்து ரப்பிக கைரும் மிம்மா யஜ்மஊன், ஆனால் அவர்கள் சேர்க்கின்ற இந்த உலக ரீதியான அம்சங்களை விட இறைவனது அருள் மிகவும் சிறந்தது என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். இப்போ அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்திலே ஏற்றத்தாழ்வு, உயர்வு தாழ்வு பொருளாதாரத்தில் இருக்கலாம், கல்வியில் இருக்கலாம், அதுபோன்று தொழிலே இருக்கலாம், சமூக அந்தஸ்திலே இருக்கலாம், பதவிகளிலே இருக்கலாம், எதிலாக இருந்தாலும் சரி, இந்த ஏற்றத்தாழ்வை அமைத்தவன் ரப்புல் ஆலமீன். அதனால் இறைவன் ஒரு ரஹ்மத்தை புதிதாக வழங்குகிற நேரத்தில் அவரை விட இவர் தகுதியானவர், இவரை விட அவர் தகுதியானவர், அவருக்கு இறைவன் கொடுத்திருக்கலாமே இவருக்கு ஏன் கொடுத்தான் என்று பேசுவதற்கு யாருக்கும் அருகதை கிடையாதுன்னு அல்லாஹ் தஆலா ஆரம்பிக்கிறார். எப்படி அந்த வசனத்திலே சொல்கிறான் என்று சொன்னால், நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலகத்திலே வாழ்க்கை தரங்களை நான் தான் பிரித்தோம். ஒருவரை பணக்காரனாக்கினது நான், ஒருவரை ஏழையாக்கியது நான், ஒருவருக்கு அறிவு கொடுத்தது நான், ஒருவருக்கு அறியாமையை கொடுத்தது நான். அப்படி இருக்க அறிவாளிக்கு இதை கொடுத்திருக்கலாமே என்று சொல்லி அல்லாஹ் புதிதாக வழங்கக்கூடிய ரஹ்மத்தை பேசுவதற்கு இவர்கள் யாருன்னு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். புதிதாக அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தை வழங்க போகிறான், ஒரு அந்தஸ்தை வழங்க போகிறான். உதாரணமாக நபித்துவத்திற்கு தான் அல்லாஹ் தஆலா இதை சொல்லுகிறான். நபி என்ற அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்குகிறான். அப்பொழுது இந்த நபிமார்களுக்கு நபி என்ற அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா வழங்குகிற நேரத்திலெல்லாம் மக்கள் கேட்ட ஒரு கேள்வி என்றால், பணக்காரருக்கு கொடுத்திருக்கலாமே, இதை ஊரில் உள்ள அந்தஸ்திலே உள்ளவருக்கு கொடுத்திருக்கலாமே, ஊரில் உள்ள கல்விமானன் அறியப்பட்டவருக்கு கொடுத்திருக்கலாமே, கோத்திர தலைவர்களுக்கு கொடுத்திருக்கலாமே அப்படின்னு சொன்னார்கள். அப்போ அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை அவர்களுக்கு உணர்த்தினான். நஹ்னு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையிலே வாழ்க்கை முறைகளை பிரித்தது நாம், அவர்களை பணக்காரனாக்கியது நாம், அவர்களை ஏழையாக்கியது நாம், ஒரு சிலரை அறிவாளியாக்கியது நாம், ஒரு சிலரை தலைவர்களாக்கியது நாம். இப்படி இருக்கிற நேரத்தில் இவர்கள் எப்படி சொல்லலாம், பணக்காரருக்கு இதை கொடுத்திருக்கலாமே, அல்லது அறிவாளிக்கு இதை கொடுத்திருக்கலாமே, சமுதாயத்துடைய தலைவருக்கு இதை கொடுத்திருக்கலாமே என்று இவர்கள் எப்படி சொல்லலாம்? அவர்களை அப்படி ஆக்கியதே நாம் தானே என்று சொல்லி அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், ஆரம்பிக்கிறான். அதாவது உலகத்திலே ஒரு விஷயத்தை வைத்து பெருமைப்படக்கூடிய உணர்வு வரக்கூடிய ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு இடம், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தான் இந்த வாழ்க்கையுடைய விதியை இப்படி என்ன செய்திருக்கிறான், அமைத்திருக்கிறான். எனவே புதிதாக அல்லாஹு தஆலா ஒரு ஊருக்கோ ஒருவருக்கோ ஒரு சிலருக்கோ ரஹ்மத்தை வழங்குகிற நேரத்தில் இவரை விட அவர் தகுதியானவர் என்று நாம் தீர்மானிக்க முடியாது. ஏற்கனவே இந்த தரத்தை தந்தவன் யாரு? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்று சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, விதி அதாவது பணிவு என்கின்ற அம்சம் ஏற்றத்தாழ்வை வைத்துத்தான் மனிதர்கள் இந்த பணிவு என்கின்ற குணத்தை என்ன செய்கிறார்கள், எடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
எனவே நாங்கள் அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே ஏற்றத்தாழ்வு எந்த அடிப்படையில் நிகழ்ந்தாலும் சரி, பணத்தால், தொழிலால், அந்தஸ்தால், அறிவால், அதே போன்று பதவிகளால், எப்படி எந்த விஷயத்திலே நடந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் இந்த எல்லா வித்தியாசங்களையும் இந்த உலகத்துடைய வாழ்க்கை முறை போவதற்காக ஏற்படுத்தி இருக்கிறான் என்று நாங்கள் நம்ப வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், லியத்தகித பஅதுஹும் பஅதன் சுஹ்ரியன். ஒரு சிலர் ஒரு சிலரை வேலைக்கு பயன்படுத்திக் கொள்வதற்காக, வசப்படுத்திக் கொள்வதற்காக, இயக்கிக் கொள்வதற்காக. ஏழையாக இருக்கிற நேரத்தில் தான் அவன் என்ன செய்வான், ஒரு பறக்கானத்திலே தொழில் தேடி செல்வான். தொழிலிடத்திலே என்ன செய்வான், ஒரு தொழிலை ஒருத்தனுக்கு பெரிய ஒரு தொழிலை கொடுத்திருப்பான், அவனுக்கு 400 தொழிலாளிகள் தேவை. எனவே ஒரு சிலருக்கு தொழிலை அல்லாஹ் தஆலா இல்லாமலாக்கி இருப்பான். அதனால் அந்த 400 பேர் அங்கே வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு என்ன செய்திருக்கும், ஏற்படுகிறது. அல்லாஹ் தஆலா ஒரு சிலரை அறியாமல் ஆக்கி இருக்கிறான், ஒரு சிலருக்கு இயற்கையிலே நிறைய அறிவை கொடுத்திருக்கிறான். அப்பொழுது அந்த அறிவாளிக்கு பயம் படுத்து கொடுக்க வேண்டும் என்கின்ற தேவை என்ன செய்கிறது, ஏற்படுகிறது. ஏழை என்கின்ற ஒரு பகுதியை அல்லாஹ் தஆலா உருவாக்கி இருக்கிறான். அதனால் தான் பணத்தால் சந்தோஷப்பட முடிகிறது. எல்லோரையும் பணக்காரனாக்கினா பணத்துக்கு ஒரு சந்தோஷம் என்ன செய்யாது, இருக்காது. உலகத்தில் எல்லோரிடத்திலும் இருப்பதை வைத்து சந்தோஷப்படுறது குறைவு. ஒரு சில இடத்துல இல்லை, ஒரு சில இடத்துல இருக்கிறது என்பதை வைத்து தான் சந்தோஷமே என்ன செய்கிறது, இந்த உலகத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற விதியை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இதில் அல்லாஹ் தஆலா எந்த இடத்துல இந்த வசனத்தை சொல்கிறான், ஒரு புதிய அருளை அல்லாஹ் தஆலா 40 வருடமாக அவர்களுக்கு மத்தியிலே வாழ்ந்த எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு புதிய அருளை செய்ய போகிறான், அவரை நபியாக்குகிறான். அப்போ அந்த மக்கள் பேசுகிறார்கள், இங்கே உள்ள சமூக அந்தஸ்திலே உள்ளவர்களுக்கு இந்த பதவியை கொடுத்திருக்கலாமே, ஒரு ஏழைக்கு போய் அல்லாஹு தஆலா ஏன் கொடுத்தான், எழுத தெரியாதவர்களுக்கு ஏன் கொடுத்தான் என்பதற்கு பதிலாகத்தான் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், எழுத தெரியாமல் அவரை ஆக்கியதும், எழுத தெரிந்தவர்களாக உங்களை ஆக்கியதும், சமூக தலைவர்களாக உங்களை ஆக்கியதும், அவரை என சமூக தலைவர் அந்தஸ்தில் இல்லாமல் ஆக்கியதும் நான். அப்படி இருக்க இவருக்கு இது தகுதி, இவருக்கு இது தகுதி இல்லை, நீங்க எப்படி முடிவெடுக்கலாம், அடிப்படையில் ஆக்கியவனே நான் தானே என்று சொல்லி அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், சொல்லுகிறான். அதே நேரத்தில் ஏன் ஆக்கினேன்னு சொல்லுகிறான், லியத்தகித பஅதுஹும் பஅதன் சுஹ்ரியன். ஒரு சிலர் ஒரு சிலரை வைத்து இந்த உலகத்தை பயன்படுத்திக் கொள்வதற்காக என்று சொல்லி அல்லாஹு தஆலா காரணத்தையும் என்ன செய்கிறான், சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா ஒரு அந்தஸ்தை ஒருவருக்கு வழங்கி இருந்தால் அந்த உலக ரீதியான விஷயத்தில் அவர் புகழ்ந்து நன்றி செலுத்துவது ஒரு புறம், ஆனால் அதைவிட அவர்கள் சந்தோஷப்பட வேண்டிய தெரியுமா, வரஹ்மத்து ரப்பிக ஹைரும் மிம்மா யஜ்மஊன். அவர்கள் சேமிக்கின்ற அந்த பொருளாதாரத்தையும் இந்த உலக லாபங்களையும் விட இறைவனது ரஹ்மத் மிகவும் சிறந்தது என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா சூரா ஜுஹ்ருஃபிலே 32வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அந்த வசனத்திலே தொடர்ச்சியில் அல்லாஹ் இன்னொரு செய்தியையும் சொல்லுகிறான், அதையும் சொல்லிக் கொள்கிறேன். என்ன சொல்கிறான் என்று சொன்னால், வலவுலா யகூன நாசு உம்மத்தன் வாஹிதத்தன் லஜஅல்னா லிமை யக்ஃபுரு பிர்ரஹ்மானி லிபுயூதிஹிம் சுகுஃபம் மின் ஃபில்லத்தின். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், முழு சமுதாயம் ஒரே சமுதாயமாக ஆகிவிடும் என்று மட்டும் இல்லை என்றால் இறைவனை நிராகரிக்க கூடியவர்களுக்கு நான் இன்னும் அந்தஸ்தை கொடுத்திருப்பேன்றான். இப்போ அந்தஸ்து வித்தியாசத்தை அல்லாஹு தஆலா சொல்லி, இந்த அந்தஸ்து வித்தியாசத்தால் தானே நீங்கள் இந்த ரஹ்மத் இவருக்கு போகணும் இவருக்கு போகக்கூடாதுன்றீங்க. நான் எப்படி அந்தஸ்தை காவிர்களுக்கு இந்த உலகத்திலே கொடுத்திருக்க வேண்டும் தெரியுமா, வெள்ளியிலான வீடுகள், தங்கத்தாலான மாளிகைகள், கதவுகள், மஆரிஜ் அலைஹா யல்ஹரூன், பெரும் பெரும் அதாவது போய் மேலே நின்று பார்க்கக்கூடிய அமைப்பில் தங்கத்தாலான வசதியான வாய்ப்புகளை எல்லாம் அவர்களுக்கு நான் என்ன செய்திருக்க வேண்டும், கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி கொடுத்தால் எல்லா சமுதாயமும் ஒரே சமுதாயமாக ஆகிவிடுவார்கள் என்பதனால் நான் கொடுக்கவில்லை என்றான். அதாவது முஸ்லீம் காபிர் என்று 2 சமுதாயம் இந்த உலகத்தில் என்ன செய்யாது, இருக்காது. ஒரே சமுதாயம் தான் இருக்கும், காபிர் சமுதாயம் மட்டும்தான். ஏன் இருக்கும், அவர்களெல்லாம் தங்கத்தால் வீடு கட்டி காவிர்களுக்கு அது கிடச்சிதுன்னா முஸ்லீம்கள் என்ன யோசிப்பாங்க பார்த்தீங்களா, எல்லாருமே அவன் தங்கத்தால் வீடு கட்டிருக்கிறான்னு சொன்னால் நிச்சயமாக அதுதான் என்ன செய்யும், உண்மையாக இருக்கும், அதுதான் ஹக்காக இருக்கும். எல்லாரும் போய் எங்கே செஞ்சுருவாங்க, தங்கத்துக்காக வேண்டி ஹக்கு அங்கே என்ன செஞ்சுருவாங்க, வைத்து விடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். டோட்டல் சமுதாயம் ஒரே சமுதாயமாக மாறிவிடும் என்று இல்லை என்றால் காவிர்களுக்கு தங்கத்தாலான வீடுகள் இந்த உலகத்திலே கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் எல்லாரும் ஒரேடியாக மாறக்கூடாது என்பதற்காக வேண்டி பிரித்து நான் கொடுக்கிறேன் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொல்லுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஏற்றத்தாழ்வு உலகத்திலே கிடைக்கக்கூடிய அந்தஸ்தை வைத்து அல்ல நாங்கள் என்ன செய்ய வேண்டும், உண்மை பொய்யை தீர்மானிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறேன். எனவே முதல் அடிப்படை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயம், நாம் ஏன் பணிவாக இருக்க வேண்டும், நாம் ஏன் விட்டு கொடுக்க வேண்டும், நாம் ஏன் தாழ்ந்து செல்ல வேண்டும், நாம் ஏன் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால், எமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த உலக ரீதியான நியாமத்துக்களும் எமது முயற்சியல்ல முதல் காரணம். எமது முயற்சியல்ல முதல் காரணம். நாங்கள் பெருமை அடிப்பதற்கோ நாங்கள் பணிந்து செல்லாமல் இருப்பதற்கோ எமது முயற்சியல்ல முதல் காரணம். முதலாவது அல்லாஹு தஆலா
இவருக்கு ஹைரு கிடைக்க வேண்டும் என்று நாடி இருக்கிறான். இதுதான் முதல் காரணம். அந்த நாட்டத்தை அல்லாஹு தாலா தனது நீதிக்கேற்ப சிலருக்கு சிலதையும் என்ன செய்திருக்கிறான், நாடி இருக்கிறான். எனவே பணிவு என்ற அந்தஸ்தை அல்லாஹ் முதலாக சொல்வதற்கு உணர்த்தக்கூடிய முதல் அம்சம் இதுதான். பணிவு என்ற விஷயங்கள் எப்படி வரும், என்ன வரும் என்பதை இரண்டாவது சொல்லுகிறேன். முதலாவது எங்களோட மனதில் என்ன ஏற்படணும் தெரியுமா? எங்கே நம்மளுக்கு பெருமை போன்ற சிந்தனைகள் அல்லது பணிவுக்கு முரணான நிறைய சிந்தனைகள் இருக்கின்றன. பணிவுக்கு முரண் பெருமை மட்டுமல்ல, நிறைய இருக்கின்றன. அதெல்லாம் நான் படிப்படியாக சொல்லுவேன். பெருமை என்கின்ற சிந்தனை எங்கெல்லாம் எங்களுக்கு ஏற்படுகிறதோ அல்லது பணிவுக்கு முரணான சிந்தனைகள் எங்கெல்லாம் ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் நாங்கள் உணர வேண்டிய, மனதுக்கு உணர்த்தி கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே நான் அடையாளப்படுத்தப்படுவதற்கு அல்லாஹு தஆலா எனக்கு அருளி இருக்கின்ற அருள்கள் அனைத்தும் முதலாக இறைவனுடைய நாட்டம்தான் அது எனக்கு கிடைப்பதற்கான காரணம். இந்த உலகத்தில் எது கிடைத்திருந்தாலும் சரி, புகழ் கிடைக்கிறது. சிலருக்கு ஒன்றுமே இருக்காது, ஆனால் புகழோடு இருப்பான். ஒன்றுமே இருக்காது, அவன் என்ன செஞ்சேன்னு இருக்காது, அவனுக்கு என்ன இருக்கும்? புகழ் என்கின்ற ஒன்று என்ன செய்யும், எங்கே இருக்கும்? ஒன்றுமே இருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 அமைப்பில் தலைவராக இருப்பார். எத்தனை 20 அமைப்பில் தலைவராக இருப்பார். என்னடா செஞ்சேன்னு ஒன்றுமே செஞ்சிருக்க மாட்டார், ஆனால் 20 அமைப்பில் தலைவர், 40 அமைப்பில் என்னது தலைவர். என்ன செஞ்ச? சமுதாயத்துக்கு ஒன்றுமே செஞ்சது கிடையாது. சமுதாயத்துக்கு ஒரு வசனம் என்னது பேசியது இல்லை. ஆனால் அந்த புகழ் எப்படி கிடைக்கிறது? அது சிலருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அம்சம். எங்கே போனாலும் என்ன செய்வார், அவர் தான் இருப்பார் என்கின்ற அமைப்பில் அல்லாஹ் தஆலா அதுக்கு ஒரு ஆற்றல் இருக்கணும். சும்மா எல்லாம் போக இயலாது, அதுக்கு ஒரு ஆற்றல் இருக்கணும். அல்லாஹ் தஆலா கொடுத்திருப்பான். சிலருக்கு என்ன செய்திருப்பான், நிறைய அறிவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருப்பான். சிலருக்கு நிறைய பணத்தை, இவன்லாம் கையெழுத்திட தெரியாது என்று சொல்கின்ற அளவில் உள்ளவர்களுக்கு எப்படி இவன் சம்பாதிச்சான்னு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு என்ன அவன் பணக்காரனாக இருப்பான். ஆனால் படித்து அவனோட இருந்து கஷ்டப்பட்டு படித்தோத்தே அவன்கிட்ட அக்கௌண்ட்டை நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். இவன் எப்படி மாறினான்றது என்னது புரிய முடியாத ஒரு புதிராக இருக்கும். எனவே அல்லாஹு தஆலா ஒரு சிலருக்கு கொடுக்க நாடிவிட்டால் எப்படியெல்லாம் கொடுப்பான் என்பதை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்னிடமிருந்து எடுக்க நாடினாலும் ஒரு செகண்ட் அவனுக்கு என்னது போதுமானது என்று உணர்ந்தான்னு சொன்னால் நிறைய பணிவோடு இருப்பான். நிறைய என்ன செய்வான், அவனுக்கு பணிவு என்கின்ற உணர்வு வரும். தந்தது அல்லாஹ், எடுப்பதும் அல்லாஹ் என்கின்ற மன உணர்வு முதலாவது வர வேண்டும். இல்லைன்னா பணிவு வராது. நாம் எவ்வளோதான் பணிவாக இருக்கணும்னு பேசினாலும், பணிவால் உள்ள சிறப்பு என்று பேசினாலும், இந்த கன்செப்டை உணரலைன்னு வைங்களேன், எங்களால் என்ன செய்யாது, ஒரு நாளும் பணிவு என்கின்ற அந்த இடத்திற்கு போக முடியாது. தந்தவனை உணர்ந்தால்தான் பணிவென்ற உணர்வு என்ன செய்யும், வரும். எமது முயற்சியில எமது திறமைகளை மட்டும் எங்களுக்கு நம்பிக்கை தான் என்ன செய்யாது, பணிவு என்கின்ற உணர்வு வராது என்பதை அடிப்படையாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சூரா ஸுஹ்ருஃப் வசனம் 32. அல்லாஹு தஆலா ஏழைகளுக்கு நபி, அதாவது ஏழையாக இருந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டத்தை கொடுக்கிறார். சமுதாயத்தோடு மற்ற ஏழை என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய ஏழ்மை தன்மையோடு ஒப்பிடக்கூடாது. அங்கே உள்ள வசதியாளரோடு ஒப்பிடுகின்ற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னது, அவரிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொல்ல வேண்டும். ஏன்னால் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வியாபார கூட்டத்தை அவர் போய் பிஸ்னஸ் பண்ணி அதில் கிடைக்கிறத வச்சு தான் என்ன செஞ்சார், வாழ்ந்து கொண்டு தான். ஆனால் பெரும் பணக்காரலாம் என்ன செய்தாங்க, அந்த சமுதாயத்தில் இருந்தார்கள். அப்படி இருக்கிற நேரத்தில் நபித்துவத்துக்கு அல்லாஹ் இவரை தெரிவு செஞ்சுட்டான். அது எங்களுக்கு தான் கிடைச்சிருக்கணும்னு அவங்க என்ன செஞ்சாங்க, பேசினார்கள். அதுக்கு நீங்கள் தகுதியே இல்லை, அந்த மாதிரி பேசுவதற்கு நீங்கள் தகுதியே இல்லை என்ற இடத்துல தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை என்ன செய்கிறான், இறக்குகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களை, முதல் அம்சம் பணிவென்கின்ற உணர்வு வருவதற்கு முதலாவது எம்மிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே எம்முடையது அல்ல என்கின்ற மனப்பான்மை வர வேண்டும். எம்மிடத்தில் இருக்கக்கூடிய எதுவுமே எம்முடையதல்ல, யாருக்கோ சொந்தமானது அவன் நமக்கு என்ன செய்திருக்கிறான், தந்திருக்கிறான் என்கின்ற மனோபக்குவம் எங்களுக்கு வர வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆன் அடிக்கடி வலியுறுத்தக்கூடிய இந்த பணிவு என்கின்ற மனப்பான்மைக்கு இது ஒரு அம்சம். இன்னொன்று, பணிவாக நாங்கள் போகாமல் இருப்பதற்கு என்ன காரணம், உயர்விலே ஏற்படக்கூடிய சந்தோஷம், பெருமை, அதிலே உள்ள திருப்தி, அதானே காரணம். ஆனால் குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம், நிறைய இடங்களில் அல்லாஹு தஆலா அதாவது பணிவு என்பதை இந்த பொருள் ரீதியாக, அதே போல கௌரவ ரீதியாக, இது போன்ற கிடைக்கக்கூடிய அந்த விதமான உயர்வுகளை அல்லாஹு தஆலா மிகவும் என்ன செய்கிறான், விமர்சித்து அதில் உள்ள பெருமதியை குறைத்து, எவருக்கு அதாவது சமூக ரீதியான ரிஃஅத்துல் மஅனவியா என்று சொல்வார்கள், அதாவது எப்படி இவருக்கு இந்த உயர்வு கிடைக்கிறது என்று தெரியாமல் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு உயர்வு ஒன்றை தருவான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் புறத்திலிருந்து ஒரு கண்ணியம் ஒன்று வரும், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் புறத்திலிருந்து ஒரு மரியாதை ஒன்று வரும், அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய புறத்திலிருந்து அல்லாஹ்வுடைய ஒரு விருப்பம் ஒன்று என்ன செய்யும், ஏற்படும். அதை விரும்புமாறு அல்லாஹு தஆலா சொல்கிறான். எதை விரும்ப வேண்டும் என்று, எனக்கு இந்த உலகத்தில் இறைவன் தந்திருக்கக்கூடிய ஒன்றை பயன்படுத்தி எனக்கு புகழ் கிடைக்கின்ற அந்த எண்ணத்தை விட்டுவிட்டு இறைவனாக என்னை உயர்த்த வேண்டும். அதாவது நான் பணத்தோடு இருக்கிறேன், புகழோடு இருக்கிறேன், அறிவோடு இருக்கிறேன், அந்தஸ்தோடு இருக்கிறேன், ஆட்சியோடு இருக்கிறேன், இதன் மூலம் புகழ் என்பதை விட சொல்கிறான் அல்லாஹ் தஆலா. அதை மனதிலிருந்து விட சொல்கிறான். எதன் மூலம் எனக்கு உயர்வு கிடைக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும்,
அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்னை உயர்த்த வேண்டும். எந்த ரீசன் நம்மளுக்கு நடுவில் என்னது இல்லை, இறைவன் என்னை உயர்த்த வேண்டும். இந்த ரிஃபத்துல் மானவியா என்று சொல்லக்கூடிய இதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அடிக்கடி குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ரஃபா என்ற அரபு சொல் இருக்கிறதே, உயர்த்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய சொல். அல்லாஹு தஆலா உலகியல் ரீதியாக ஒருவருடைய விஷயத்தை உயர்த்துவதையும் பயன்படுத்துகிறான். அது அல்லாஹுடைய மறுமைக்கான கணக்கு அல்ல, இந்த உலகத்தில் அவருக்கான கணக்கு. ஆனால் அல்லாஹு தஆலா சில இடங்களில் இந்த உயர்வை யூஸ் பண்ணுகிறான். அது இந்த உலகத்திற்கும் மறுமைக்கும் சேர்த்து அல்லாஹு தஆலா வைக்கக்கூடிய ஒரு கணக்கு. அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், யர்ஃபா இல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். உங்களில் எவர்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும், எவர்களுக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களையும் அல்லாஹு தஆலா உயர்த்துவான் அப்படின்னு சொல்கிறான். உங்களில் எவர் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவரையும், எவர்கள் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உயர்த்துவான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இந்த உயர்வு இருக்கிறதே, இது அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு சார்ந்து இந்த அறிவையும், அதே நேரத்தில் ஈமான் உள்ளவர்களாகவும் நாங்கள் வாழுகிற நேரத்தில் இறைவன் தரக்கூடிய உயர்வு. இதற்கு உலக பொருளாதாரம் காரணமாக இருக்காது, உலகத்திலே நாம் அறிவாளி என்ற பெருமை காரணமாக இருக்காது, சமூக அந்தஸ்து காரணமாக இருக்காது, அல்லது அந்தஸ்துள்ளவர்களோடு பழகியது காரணமாக எதுவும் இருக்காது. ஆனால் அல்லாஹு தஆலா அவரை உயர்த்துவதற்கான அனைத்து வழிகளையும் என்ன செய்வான், சமைப்பான், எடுத்துக் கொடுப்பான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த வாக்கு அல்லாஹுடைய வாக்கு. எனவே ஈமான் உள்ள ஒவ்வொருவரும் தனது ஈமானை பரிசோதித்து தான் சரியான ஈமானிலே தான் இருக்கிறேன் என்ற உறுதி இருந்தால் அவர் எதை நம்ப வேண்டும், அல்லாஹ் என்னை உயர்த்தியே தீருவான் என்பதை நம்ப வேண்டும். அது யார் யாராக இருந்தாலும் சரி, எவருக்கு மேலாக இருந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா என்னை உயர்த்தியே தீருவான். காரணம் நான் ஈமானோடு இருக்கிறேன், காரணம் நான் ஈமானோடு இருக்கிறேன். இரண்டாவது என்ன காரணம், நான் இல்மோடு இருக்கிறேன். ஒன்றில் ஈமான், ஒன்றில் இல்ம். இந்த ரெண்டோட இருந்தால் அல்லாஹு தஆலா என்ன செய்வான், உயர்த்திய தீர்வான் என்கின்ற நம்பிக்கை நம்மிடத்திலே வர வேண்டும். யர்ஃபா இல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். உங்களில் ஈமான் கொண்டவர்களையும் அறிவுடையவர்களையும். இன்றைக்கு முஸ்லிம்களுடைய இந்த பிரச்சனைகள் எல்லாம், முஸ்லிம்கள் இழக்கக்கூடிய முதல் விஷயம் என்ன தெரியுமா, தனது ஈமானிய நம்பிக்கையை முதலாக இழந்துடுறாங்க. அல்லாஹு தஆலா எனக்கு உதவுவானா, இந்த என்னதான் அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று சொல்லிட்டாலும் தனியாக இருந்தால் என்ன யோசனை தெரியுமா, எப்படி உதவி வரும், எந்த வகையில் உதவி வரலாம் அப்படி என்கின்ற லெவலுக்கு என்ன செய்து மாறி இப்போ எப்படி ஆகுது தெரியுமா, ஏன் உதவி வரவில்லை, விளங்கிட்டா, ஏன் உதவி வராது என்பதற்கு சார்பான விஷயங்களை என்ன செய்கிறார்கள், சொல்லிக் கொண்டிருக்காங்க. அந்த கேபிளை கொஞ்சம், உதவி வராது என்பதற்கு சார்பான விஷயங்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அதாவது உதவி வராது என்பதற்கு சார்பாக என்ன செய்கிறார்கள், சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சிந்தனை இருக்கிறதே எந்த அளவுக்கு ஆகிறது என்று சொன்னால், முஸ்லிம்கள் என்ன துவா கேட்டாலும் கபூலாகாது. ஈமானிய அந்த அவநம்பிக்கை எங்கே போயிட்டு சொன்னால், முஸ்லிம்கள் எந்த துவா கேட்டாலும் கபூலாகாது. காரணம் என்ன, எல்லாரும் பாவிகள், எல்லோரும் பாவம் செய்து கொண்டு எப்படி அல்லாஹு தஆலா துவாவை கபூல் செய்வான். நான் கேட்கிறேன், அநியாயம் இழைக்கப்பட்ட துவா காபிராக இருந்தால் அங்கீகரிக்கப்படும் என்பது ஹதீஸ். முஸ்லிம்ட துவா அநியாயம் இழைக்கப்பட்ட கபூலாகாது. அப்ப அப்படியா, அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய துவா அங்கீகரிக்கப்படும் என்பது என்ன ஹதீஸ், யாராக இருந்தாலும், வலவுக்கான காஃபிரன், அவர் காஃபிராக இருந்தாலும். அப்ப அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனை அங்கீகரிப்பதற்கு இறைவனுடைய விதி வேறு, ஒருவர் சாதாரணமாக கேட்கக்கூடிய துவாவை அங்கீகரிப்பதற்கு இறைவனுடைய விதி வேறு. அதை புரிந்து கொள்ளணும். ஒருவர் அநியாயம் இழைக்கப்பட்டான்னு சொன்னால் அது இறைவனுடைய கடமையாக மாறுகிறது. என்றது அவனுடைய பூமி, அவனுடைய உரிமைக்குள்ள ஒரு பகுதி. அப்படி இருக்கிற நேரத்தில் அநியாயம் இழைக்கப்படுகிறவன் யார்கிட்ட முறைப்படணும், இவன் சொந்தக்காரனும் அவன்கிட்ட முறைப்படணும். அவனுடைய நிலைமையை பார்த்து அவனுக்கு உதவுவதும், அவனுடைய நிலைமை பார்த்து அவனுக்கு உதவாமல் இருப்பதும் பலகீனர்களுடைய செயல். இறைவன் என்ன செய்ய மாட்டான், அப்படி இல்லை. அநியாயம் இழைக்கப்பட்டால் யாருக்கு உதவுவான். அப்ப எந்த லெவலுக்கு போயிட்டு ஈமான் உள்ளவர்களை இறைவன் உயர்த்துவான் என்கின்ற அந்த நம்பிக்கையிலிருந்து முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கு கொஞ்சமா என்னது, நம்பிக்கை இழந்து போகக்கூடிய அந்த நிலைமைக்கு நான் பார்க்கிறோம். ஆனா அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழக்கின்றவர்கள் யார், காவிர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அப்படி நம்பிக்கை இழக்கின்றவர்கள் காவிர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது அம்சம், விரும்ப வேண்டிய இரண்டாவது அம்சம், இந்த உலகத்திலே எமக்கு அல்லாஹு தஆலா வழங்கி இருக்கக்கூடிய அருளின் ஊடாக உயர்வை தேடக்கூடிய மனப்பான்மை நம்மகிட்ட வரக்கூடாது. அது என்ன அருளாக இருந்தாலும் சரி, மார்க்க ரீதியான உலக ரீதியான எந்த அருளாக இருந்தாலும் அதன் மூலம் உயர்வை சம்பாதிக்கக்கூடிய, புகழை சம்பாதிக்கக்கூடிய சிந்தனை எங்களுக்கு வரக்கூடாது. ஆனால் இரண்டு விஷயங்களை அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். ஈமான், மார்க்க அறிவு, நம்ம மார்க்கத்தோடு எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கிறோம் அந்த அறிவை சொல்லுகிறானே, இதன் மூலம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்த்துவான்னு சொல்றானே, அந்த உயர்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்திலே கேட்க வேண்டும். அந்த உயர்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்தில், யா அல்லாஹ் என்னை உயர்த்து, என்னை உயர்ந்தவனாக ஆக்கு,
என்னை கண்ணியமானவனாக ஆக்கு, சமுதாயத்தில் இருக்க ஒரு அந்தஸ்தை தா. ஆனால் இந்த உலகத்திலே உள்ள எனக்கு வழங்கிய அருள்களை கொண்டு அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, அற்பமாக தேடக்கூடாது. ஆனால் இன்றைக்குள்ள பிரச்சனை அதுதான். இன்றைக்குள்ள பிரச்சனை என்னென்னா, எதற்காக ஒரு அருள் வழங்கப்பட்டிருக்கிறதோ அதால் அந்த அருளுடைய விஷயத்தை மட்டும் முடிச்சுக்கணும். ஆனால் அதால் என்ன தேட பார்க்குறாங்க, என்ன தேடுறது, புகழ் தேட பார்க்குறாங்க. எதாக இருந்தாலும் உதாரணமாக அல்லாஹ் தஆலா நிறைய ஒருவருக்கு பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான், நிறைய பணங்களை கொடுத்திருக்கிறான் என்றால் அவர் 2-3 விஷயங்கள் செய்யணும். தன்னை வாழ்க்கைக்கு பயன்படுத்திக் கொள்ளணும், மற்றவர்களுக்கு தர்மம் செய்ய வேண்டும், கடமையான ஜக்காத்தை செய்ய வேண்டும், இது ஓகே. ஆனால் என்ன செய்கிறாங்க, ஒரு ஏழை வந்து என்ன செய்கிறாரு, எனக்கு ஒரு ஓலை வீட்டில் இருக்கிறேன், நான் ஒரு கூரை போட்டுக்கொள்ளணும்னு சொன்னால் அவனுக்கு எந்த பதிலும் இல்லை. பள்ளி நிர்வாகத்தால் வந்து 25 லட்சத்துக்கு ஒரு டோம் அடிக்கணும்னு சொன்னால் உடனே பாஸ். ஏன் ஓலை வீட்டுக்கு வந்து கொஞ்சம் தானே போக போகுது, ஒரு 10,000 15,000 போக போகுதுன்னு வைங்க. டோம் அடிக்கிறதுக்கு எவ்வளவு, 20-25 லட்சம் போக போகுது. என்ன அடிப்படையில் கொடுக்குறானே இருங்க பாருங்க, இவ்வளோ பெரிய தியாகி அல்லாஹ்வுடைய பள்ளிக்காக என்ன செய்கிறாரு, எடுத்து கொடுக்குறாரு. 25 லட்சம், 10,000 அவருக்கு தர்மம் செய்ய விருப்பமே இல்லை. அவர் கொடுத்தா எவ்வளோ கொடுப்பாரு, 25 லட்சம் தான் கொடுப்பாருன்னு நினைக்கக்கூடியவங்க நினைக்கிறாங்க. அதல்ல, டோம் போட்டால் எல்லாருக்கும் யார் அடிச்ச டோம் பேர் என்ன செய்யும், டைரக்ட்லி அவருக்கு வந்துடும். ஊடு இருக்குது, இந்த ஓலை வீட்டுக்கு கூரை போட்டா அது அவனா சொன்னாதான், அது கேட்க போகிறது இல்லை யாரும். விளங்கிட்டா, எதுக்கு தனது லேபல் வருமோ விளங்கிட்டா அதற்கெல்லாம் என்ன செய்கிறார்கள், ஏதாவது சொல்லுவார்களே 1000 ரூபா கொடுத்து விட்டு 1 லட்சத்துக்கு இந்த மேடை அமைச்சு 1000 ரூபா கொடுத்ததை சொல்கிறேன், இந்த லெவலில் தான் என்ன செய்வார்கள், நடந்து கொள்வார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது இன்றைக்கு நிறைய பேருடைய ஒரு நோயாக, மிம்பர் பள்ளியுடைய மிம்பர் கட்டுறேன்னு சொன்னால் உடனே என்ன செய்வார்கள், 5 செலவழிக்கிறாங்க. ஏன் அதெல்லாம் கேட்பாங்க, மிம்பர் புதுசாக மாற்றிட்டாங்க, யார் அவர் தான் அப்படின்னு அவரோட பேரண்ட் செஞ்சுட்டு குத்திரும். இது ஸ்கூலுக்கு ஒரு கேட் அடிக்கிறதா உடனே வந்துடும். டோம் 25 லட்சம் செலவழிச்சு உனக்கு மரமேல நன்மையில யாராவது சொன்னாங்களா, ஒன்றுமே இல்லை. அப்படி செலவழிக்கிறலாம் பச்சை வீண் விரயம் என்பதில் சந்தேகமே கிடையாது. அதுக்கு ஒரு லைப்ரரி கட்டி போடுங்க, வாசிக சாலை கட்டி போடுங்க, அல்லது பள்ளியில் இடத்துல இன்னொரு பள்ளியை கட்டி போடுங்க. படிக்கிறவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அனாதைகளுக்கு உதவி செய்யுங்கள், ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள். அதை விட்டு விட்டு 25 லட்சத்துக்கு என்ன செய்கிறாங்க, டோம் அமைக்கிறார்கள், பெருமையாக பேசிக்கொள்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எனவே புரிந்து கொள்ளுங்கள், தான் அல்லாஹ் தஆலா எனக்கு தந்த அருளை கொண்டு புகழ் தேடக்கூடாது, அந்த அருளை பயன்படுத்தி மறுமையுடைய கூலியை தேட வேண்டும். உயர்வை அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். யா அல்லாஹ் எனக்கு ஒரு உயர்வு தான், எனக்கு கண்ணியத்தை. அல்லாஹ்விடத்தில் எதையும் கேட்கலாம். உயர்வை கேட்டால் அல்லாஹ் என்ன நினைப்பான்னு மனிதர்கிட்ட நினைக்கிற மாதிரி நினைச்சிடக்கூடாது. என்ன கேட்டால் என்ன நினைப்பான்னு யார்கிட்ட நினைக்கணும், மனிதர்கிட்ட மட்டும்தான். இறைவன்கிட்ட கேட்குற நேரத்தில் அல்லாஹ்வுக்கு தெரியும், நம்ம வந்து என்ன நினைப்பான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இறைவனிடத்தில் மனம் திறந்து என்ன செய்ய வேண்டும், ஆசையோடு கேட்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இது நம்ம புரிந்து கொள்ளணும். அல்லாஹ் தஆலா எனக்கு தந்திருக்கக்கூடிய அருளை கொண்டு இந்த சமுதாயத்துக்கு செலவழித்து இந்த சமுதாயத்தை பயன்படுத்த வைக்க வேண்டும், இது ஒன்று. ஆனால் உயர்வையும் அந்தஸ்தையும் யாரிடத்தில் தேட வேண்டும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்தில் தேட வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் உண்மையான உயர்வை கொடுப்பான். மற்றபடி கிடைக்கக்கூடிய எல்லா உயர்வுகளும் போலி உயர்வுகள், எங்க காணாமல் போகும் என்னது இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எங்க காணாமல் போகும் என்பது தெரியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இதனால தான் அல்லாஹு தஆலா இந்த உயர்வை குர்ஆனிலே அடிக்கடி நிறைய வலியுறுத்தி சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, ஒரு மனிதர் ஒரு வேலையை செய்கிறார், அதற்காக வேண்டி மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த ஒரு நல்ல வேலையை செய்து விட்டாரே என்று மனிதர்கள் புகழ்கிறார்கள். அவர் எதிர்பார்க்கல, அவர் வந்து செலவழிக்கிறார், அவர்கிட்ட அந்த உயர்வை அடைகிற அந்த நோக்கமும் இல்லை. அவர் அந்த நலவை செய்கிறார், ஆனால் செய்ததனால ஒரு புகழ் என்ன செய்கிறது, அவருக்கு வந்து சேருகிறது. இது குற்றமா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தில்க ஆஜிலு புஷ்ரல் முஃமின், இது இறைவன் இந்த உலகத்திலே அவனுக்கு அவசரப்படுத்துகிற ஒரு நன்மாராயம் என்று சொன்னார்கள். இந்த உலகத்திலே இறைவன் அவருக்கு அவசரப்படுத்தி கொடுக்கின்ற ஒரு நன்மாராயம். அப்படின்னா என்ன, அவர் நல்ல மனிதர், அவர் சொர்க்கத்துக்கான மனிதர், அவர் ஒரு சிறந்த மனிதர் என்பதற்கு இறைவன் கொடுக்கிற ஒரு நன்மாராயம் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யாருக்கு இது, இதை விரும்பாமல், இதை எதிர்பார்க்காமல், இதை நோக்கமாக கொள்ளாமல் செய்த மனிதருக்கு. அப்போ அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், மிகவும் அழுத்தமாக வலுவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம். அன்புள்ள இது இரண்டாவது விஷயம், நமக்கு கிடைத்த அருள்களை கொண்டு நாங்கள் செலவழிக்க வேண்டும், உயர்வையும் புகழையும் இறைவனிடத்திலே நாங்கள் தேட வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த பணிவு என்கின்ற மனப்பான்மை இன்றைக்கு உலகத்தில் யாரிடத்திலே நம்ம கேட்டாலும் சரி, நம்ம பணிவாய்க்கிறோமான்னு கேட்டால் அவரோட வாழ்க்கையில் ஒரு 100 சம்பவம் சொல்லுவார் அவர் பணிவாக இருந்தது பற்றி. உலகத்தில் யாரை கேட்டாலும் எந்த நல்ல பண்பை நீங்கள் கேளுங்க, உலகத்தில் உள்ள எந்த பாவியாக இருந்தாலும் அவன் தன்ட்ட என்ன நினைக்கிறான்,
தன்னிட்ட ஒரு 4 நல்ல பண்பு இருக்குது, என்கிட்ட பணிவு இருக்குது, பொறுமை இருக்குது, நல்லா ஆகவே கோபப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. ஆனால் அவர் கூட என்ன நினைக்கிறார் தெரியுமா? நான் பெரிய வாழ்க்கையில் பொறுமைசாலி என்று தான் நினைக்கிறார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா எப்படி ஒரு மனிதனுடைய அந்த செட்டப்பை படைத்திருக்கிறான் பாருங்க. எடுத்ததுக்கெல்லாம் கோபப்படுறவராய்ப்பார். ஆனால் அவர் என்ன நினைப்பார்? தன்னை பற்றி மிகப்பெரிய பொறுமைசாலியாக தான் நினைப்பார். அவர் அதை அதாவது திருத்திக் கொள்வதற்கு சிந்தனையை உபயோகித்தாலே தவிர அவரால் என்ன செய்ய முடியாது? திருத்திக் கொள்ள முடியாது. சிந்தனை உபயோகித்தாலே தவிர இந்த உலகத்தில் எந்த மாற்றமும் சிந்தனையை உபயோகித்து வருமே தவிர சாதாரணமாக என்ன செய்யாது? வராது. பணிவும் அதுதான். பணிவும் என்ன செய்றாரு? அவர் 4 விஷயம் விட்டு கொடுத்திருப்பார். 4 விஷயம் விட்டு கொடுத்திருப்பார். அந்த விட்டு கொடுப்பை தான் பணிவாக என்ன செய்வார்? அவர் நினைப்பார். ஆனால் இறைவனிடத்தில் இவர் பணிவாக இருக்கிறாரா இல்லையா என்பதற்கு கணக்கு வேறு. இவர் விட்டு கொடுத்த இடம் இவருக்கு உலகத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்தியதா இல்லையா? இன்னொருவரும் இவரும் நிற்கிற இடத்தில் நானா நீயா என்ற இடத்தில் விட்டு கொடுத்தாரா இல்லையா? இது அல்லாஹ்விடத்தில் ஒரு கணக்கு என்ன செய்கிற இருக்குது. விட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. சம்பந்தம் இல்லாட்டி என்ன செய்வார்கள்? விட்டு ஜனாதிபதியை மன்னிக்கிற மாதிரி தான். ஜனாதிபதி நம்மளுக்கு ஒரு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டாரு வைங்களே, நான் ஜனாதிபதியை மன்னித்து விட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கும் ஜனாதிபதி ஒரு ஆளை மன்னிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா? 2 மன்னிப்பு தான், 2 மன்னிப்பு தான். ஆனால் இந்த மன்னிப்புக்கும் அந்த மன்னிப்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இறைவனிடத்தில் அதே போல எல்லா விஷயத்துக்கும் ஒரு அளவுகோல் என்ன செய்கிறது? இருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் பணிவோடு இருக்கிறோமா இல்லையா என்பதை நம்ம தனிமையிலிருந்து நம்மளே யோசிச்சு நாம் பணிவான வேண்டி யோசிக்கிறது இல்லை. முரண்படுகிற இடங்களில், நம்மளுக்கு கோபம் வரக்கூடிய இடங்களில், நம்ம கொந்தளிக்கக்கூடிய இடங்களில், நீயா நானாண்டு போட்டி வரக்கூடிய இடங்களில் எல்லாம் நம்ம விட்டு கொடுத்திருந்தால், அதுவும் மிகப்பெரிய நஷ்டம் வரக்கூடிய இடங்களில் நம்ம விட்டு கொடுத்திருந்தால், அங்கே தான் நம்ம என்னது பணிவுள்ளவன் என்ற உணர்வுக்கு நாங்கள் வர வேண்டும். ஆனால் நிறைய பேர் அந்த இடங்களெல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க? தோல்வி அடைந்திருப்பார்கள். சமூகத்தில் பொறுமைசாலி, வீட்டில் சண்டைக்கு அந்த ஆள் தான் என்ற லெவலில் என்ன செய்யும்? குடும்பத்தில் இருக்கும். சமூகத்தில் பொறுமைசாலி, சமூகத்தில் பணிவானவர், வீட்டுக்கு வந்து அந்த ஆளை போல ஒரு பெருமையான ஆள் என்னது இல்லை என்று சொல்கிற லெவலில் என்ன செய்யும்? இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் பார்க்கிறோம், இதனால தான் பணிவு என்ற செய்திக்கு மிகவும் எதிரானதும் பணிவு என்ற செய்திக்கு முரணான ஒரு அம்சமும் முதல் அம்சம் எது? பெருமை. பணிவை பாதிக்கக்கூடிய முதல் அம்சம் என்ன? பெருமை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், சஹீஹ் முஸ்லிமிலே 6880 இலக்கம் சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இதா கால ரஜுலு ஹலக்கன் நாஸ் ஃபஹுவ அஹ்லகுஹும். அற்புதமான ஒரு ஹதீஸ். யாராவது ஒருவர் மனிதர்கள் அழிந்து விட்டார்கள், எல்லாரும் நாசமா போயிட்டாங்க, எவன் தான் எனக்கு உருப்படி ஆகிறான், எல்லாரும் கல்ல அப்படி என்று யாராவது சொன்னான்டா அவன்தான் மனிதர்களிலே மிக மோசமானவன் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எப்படி? யாராவது ஹலக்கன் நாஸ், எல்லாரும் மக்கள் இன்றைக்கு நிறைய பேர் எடுத்தா என்ன பேசுவாங்க தெரியுமா? அது அவங்க பெருமைன்னே நினைக்கிறாங்களா? அது பெருமைதான். என்ன பேசுறாங்கன்னா, இன்றைக்கு எவன் தான் நல்லா இருக்கிறான், எல்லாருமே கல்ல. ஏன்னா அவனுக்கு ஒரு செக் ரிட்டன் ஆகி விளங்கிட்டான், அவன் போட்ட ஒரு செக் ரிட்டன் ஆகி, அதனால் ஊர் உலகத்தில் எல்லாருமே என்னது கல்லைன்னு அவன் முடிவெடுத்துடுறான். அவன் எங்கேயாவது நஷ்டப்பட்டிருப்பான். இன்றைக்கு பிஸ்னஸ் செய்கிறவன் எல்லாருமே உருப்பட மாட்டான் அவன் பட்ட நஷ்டத்துக்கு. விளங்கிட்டான்? இன்றைக்கு இப்படி எல்லா விஷயத்திலும் என்ன செய்வார்கள்? ஒரு முடிவெடுத்துருவார்கள். இப்படி முடிவெடுத்தால் யாராவது இப்படி எல்லா மக்களையும் சேர்த்து எல்லோரும் அழிந்து விட்டார்கள், எல்லாரும் நாசமாக போயிட்டாங்க, எல்லாரும் கெட்டு போயிட்டாங்க, யாரும் உருப்பட மாட்டான், இப்படி சொன்னால் மிகவும் மோசமான அவர்களில் இவன் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. ஏன் இவனுக்கு அப்படி வருது சொல்லுங்க பாப்போம். நான் நல்லவன் என்கின்ற உணர்வு அவனுடைய ஆள் மனதில் பதிவதனால தான் அவனுக்கு இந்த பேச்சு என்ன செய்கிறது? வருகிறது. இது எதற்கு? சுய திருப்தி, ஒரு சுய பெருமை அவனது உள்ளத்தில் இருப்பதனால் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்புள்ள சகோதரர்கள், எல்லா பெருமையும் ஒரே வகை அல்ல. எல்லா பெருமையும் ஒரே வகை அல்ல. சிலரை பார்த்தீங்கன்னா பெருமை அடிக்கிற மனுஷன் மாதிரியே விளங்காது. சிலரை பார்த்தீங்கன்னா பெருமை அடிக்கிற மனிதன் மாதிரியே விளங்காது. நடந்தால் புல்லு கூட என்ன செய்யாது, பணியாத அளவுக்கு அழகான அமைதியான மனிதராக போவார். ஆனால் உள்ளத்தில் பெருமை என்ன செய்யும்? உச்சகட்டத்தில் வைக்கும். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஜுப் என்று சொன்னார்கள். உஜுப். நபியவர்கள் சொன்னார்கள், நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை. பாவங்களை அவ்வளவு கண்டித்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதற்கு எவ்வளவு பெரிய தண்டனை இருக்கிறது என்று சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா அக்ஷா அலைக்கும் அன் துஸ்னிபு. நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை. நான் அதிகம் பயப்படுவது பாவத்தை விட எதை தெரியுமா? நீங்கள் பாவம் செய்யாமல் இருந்து நான் பாவியல்ல என்ற சுய திருப்தி உங்களுக்கு வருமே, அதை நான் பயப்படுகிறேன் சொன்னார். அதை நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். அவர்களிடத்தில் வருகிற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் கெட்ட மனிதர், மோசமான மனிதர் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிடுறாங்க. அவர் வாராரு, சலாம் சொல்றாரு, ரசூலுல்லாஹ்களுக்கு முன்னால் அமர்றார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் இங்கே வருகிற நேரத்தில் இவர்கள் எல்லோரை விட நான் சிறந்தவன் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டதா இல்லையான்னு கேட்டாங்க. அவர் ஆம் என்று சொன்னார்.
அவர் என்ன செஞ்சாரு? ஆமண்டர். அப்படின்னா என்ன? நேர்மையானவர், உண்மையானவர். தனக்கு பெருமை ஏற்பட்டா கூட என்ன செஞ்சிருவாரு? வெளியே சொல்லிடுவார். இந்த மனோபாவம் அவருக்கு உள்ளத்துக்குள்ள என்ன ஏற்படுத்தி தெரியுமா? நான் இதுல கூட நான் போய் சொல்லாத பார்த்தீங்களா, நான் என் உள்ளத்துல வந்த கெட்ட எண்ணத்தை கூட வெளிப்படையாக அப்படி வந்தது என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நான் என்னது திருப்தியானவன், நல்லவன் என்கின்ற மனோபக்குவம் அவருக்கு என்ன செய்தது? ஏற்பட்டது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவத்தை நிறைய பயந்தாங்க, ஆனா ஒப்பிட்டு சொல்றாங்க, பாவம் செய்வதை நான் பயப்படவில்லை, பாவம் செய்யாமல் இருந்து உங்களுக்கு உஜுப் வருமே, உள்ளத்திற்குள் ஒரு பெருமை வருமே, அதனை நான் பயப்படுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் முதலாவது பணிவு என்ற அம்சத்துக்கு எதிரானது பெருமை. பணிவு வருமா இல்லை நீங்க பார்த்துட்டு இருக்கிறதையும் விட எதெல்லாம் எதிரானது அதை நீக்கி விட்டோம்னு சொன்ன மாட்ட பணிவு என்ன செஞ்சிடும்? அடிப்படையோடு வந்துடும். அன்புள்ள சகோதரர்களை, இன்னொரு செய்தியை பாருங்கள். நபி அவர்கள் இப்போ சொன்ன 2 விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். ஒன்று, மக்கள் எல்லாம் மோசமானவர் என்று சொன்னா அதிலே அவன் தான் என்ன செய்வான்? மிக மோசமானவனாக இருப்பான். காரணம், தனது நலவுகளையும் மற்றவர்களுடைய குறைகளையும் என்ன அவன் பழகி இருக்கிறான். இன்றைக்கு மனிதர்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால், தனக்கு வாதியாகவும் மற்றவர்களுக்கு நீதிபதியாக இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. தனக்கு வாதி அப்படின்னா என்ன? தான் என்ன செஞ்சாலும் அதுக்கு சார்பாக வாதிக்கிற நிலைமையிலையும், மற்றவை என்ன செஞ்சாலும் அவனுக்கு தீர்ப்பு சொல்கிற நிலைமையிலையும் தான் இருக்கிறான். இதான் மனிதன் என்ன இயற்கையாக தண்டை என்ன செஞ்சேன், நான் செஞ்சேன், நான் பிள்ளை தான், ஏன் நான் செஞ்சேன் அப்படின்னு ஒரு விளக்கத்தை என்ன செஞ்சிடான்? தனக்கே உருவாக்கி தன்னை சமாதானப்படுத்திக் கொள்கிறான். அதே போன்று தன்னை எண்ணங்களாலும் மற்றவர்களை செயல்களாலும் தீர்ப்பளிக்கிறான். தன்னை எண்ணங்களால என்ன எண்ணமெல்லாம் தவறு செஞ்சிருப்பான், ஆனால் ஏன் என்ன காரணமாக அதை செஞ்சேன் அப்படி என்று ஒரு நியாயத்தை ஏற்படுத்தி தனது தவறுகளை நியாயப்படுத்திடுவான். ஆனால் மற்றவர்கள் தவறு என்ன செய்வாங்க, அவருடைய எண்ணத்தை பார்க்க மாட்டான். இப்படிப்பட்ட மனுஷன் இப்படி செய்யலாமா அப்படி என்று செயல்களால் மற்றவர்களுக்கு என்ன செய்வான்? தீர்ப்பு சொல்வான். அன்புள்ள சகோதரர்களே, இவைகளெல்லாம் ஒப்பிட்டு உள்ளத்திலிருந்து கலைஞ்சிடணும். பெருமையுடைய பகுதிகள் சாதாரணமானதல்ல. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவர்களது உள்ளத்திலே அணுவளவு பெருமை இருந்தது. ஏன் பெருமை அளந்தாங்க சொன்னாங்க? அணுவளவு பெருமைன்னு சொல்றாங்க. பெருமையில இப்படியும் வரும், பெருசாகவும் வரும். பெருமை அடிச்சா மட்டும்தான் பெருமைன்னு அர்த்தம் அல்ல. வாயால் ஒருத்தன் பெருசா பெருமை அடிக்கிறானே அவன் மட்டும்தான் பெருமைக்காரன் அர்த்தம் அல்ல. உள்ளத்துல ஒன்றுமே இல்லாம இருந்த ஒரு மூலையில் என்ன செய்யும்? பெருமை இருக்குமே, அதுவும் பெருமை தான். அதான் மிஸ்காலு தர்ரான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடிப்படை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமை என்கின்ற உணர்வு நம்மளுக்கு வருவது பணிவுக்கு எதிரானது என்பதை முதலாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அதாவது இந்த பெருமையிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இரண்டாவது செய்தி, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி. அல் இஸ்ஸு, அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அல் இஸ்ஸு இஸாருஹு, அல் இஸ்ஸு இஸாரி, பெருமை என்பது எனது கீழ் ஆடை அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அப்போ நம்ம மனிதர்களை மாதிரி கற்பனை பண்ணிடக்கூடாது. அல்லாஹு தஆலா இஸார் என்று சொன்ன உடனேயே கீழாடை என்றால் நம்மளுக்கு மறைக்கிறதுக்கு தேவை, விளங்கிட்டா, நம்மளுக்கு காட்ட முடியாத, அதாவது நமது அங்கவயங்களை மறப்பதற்கு தேவை, இப்படின்னு அர்த்தம் விளங்கிடக்கூடாது. அல்லாஹு தஆலா தனக்கு சொல்வதை அவனது சிவத்துக்கேற்ப சொல்கிறான் என்ன செஞ்சிடணும்? விளங்கிக் கொள்ளணும். அல் இஸ்ஸு இஸாரி, கண்ணியம் என்பது எனது கீழ் ஆடை, இஸார். வல் கிப்ரியா உரிதாய், பெருமை என்பது எனது மேலாடை. சொல்லி அது ஏன் அல்லாஹ் தஆலா அப்படி சொல்றான்டா, யாரெல்லாம் அதில் என்னோடு முரண்படுகிறார்களோ, யாரெல்லாம் என்னோட அதில் இருந்து பறிக்கிறார்களோ அவர்களை நரகத்திலே முகம் குப்புற வீழ்த்துவதை தவிர என்னிடத்தில் வேறு தண்டனை இல்லை. என்ன காரணம் அது? ஏனென்றால் இஸ்ஸு கண்ணியம், அதே போல கிப்ரியா பெருமை, இது ரெண்டையும் அல்லாஹ் தஆலா ஆடை கொப்பிட்டு சொல்லிவிட்டதுனால நம்ம எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும்? அதை நெருங்கவே கூடாது. இந்த மனோபாவம் நம்மளுக்கு என்ன செய்ய? ஃபமன் நாஸஅனி ஃபி, ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா, யார் அதில் என்னோடு போராடுகிறார்களோ, கண்ணியத்தில் ஒரு பங்கை தனக்கு எடுத்துக்கொள்ள, பெருமையில் ஒரு பங்கை தனக்கு எடுத்துக்கொள்ள யார் போராடுகிறாரோ அவரை நரகத்தில் முகங்குப்புற போடுவதை தவிர என்னிடத்தில் வேறு தண்டனை இல்லை என்று சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, பெருமை என்பது அல்லாஹ்வுக்கும், இப்போ நிறைய பேர் நினைக்க கூடாது அல்லாஹ்வுக்கு மேலே நாங்கள் பெருமை அடிக்கல தானே. அல்லாஹ் பிறவுன் மாதிரி ஆகினா தான் அல்லாஹ்வுக்கு மேலே பெருமை அடிக்கலாம். அல்லாஹ்வுக்கு மேலே அடிக்கிற பெருமை மட்டுமல்ல, ஒரு இடத்துல நீங்கள் பெருமை அடித்தாலும் அது நீங்கள் அல்லாஹ்வுக்கு எதிராக அடிக்கக்கூடிய பெருமை தான். ஒரு இடத்துல பெருமை அடித்தாலும், உதாரணமாக சொல்கிறேன், ஒரு பிஸ்னஸை வச்சு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இன்றைக்கு நம்ம பார்க்கலாம், சாதாரணமாக என்னது, ஒருவர் பெரிய ஒரு கம்பெனி நடத்தார், ஒரு கடை நடத்தார், ஒரு 5 பேர் அதில் வேலை செய்கிறான்னு வைங்களேன். ஏதாவது நஷ்டம் வந்தால் உடனடியாக அவர் பேசுகிற முதல் வார்த்தை என்ன? உங்களெல்லாம் வேலைக்கு வச்ச நாள்லேருந்து இதுதான் நடக்குதுங்க, உங்களெல்லாம் நீ அன்றைக்கு நேரத்தில் லேட்டாக வந்ததுனால தான் இந்த கம்பெனி என்னது நஷ்டமாக போச்சு, நீ அன்றைக்கு அதை செஞ்சதுனால எல்லாம் யார் காரணம்? இந்த கம்பெனி நஷ்டத்துக்கு வேலை செய்கிறவங்க தான் என்ன செய்யுது காரணம். சப்போஸ் அவர் அதை ஆரம்பித்து ஒரு 2 வருடங்களை ஓகோன்னு சொல்லி அமோகமாக அது வெற்றி அடைந்து விட்டால்
எல்லாரையும் வச்சு ஒரு மீட்டிங் போட்டு, எனது திட்டத்தை பார்த்தீங்களா, நான் எப்படி ஐடியா போட்டுன்னு பார்த்தீங்களா, எப்படி வெற்றி பெற்றது பார்த்தீங்களா, யார் காரணம்? இவர் காரணம். தோல்வி அடைந்தால் வேலை செய்கின்றவர்கள் காரணம், வெற்றி பெற்றால் அவருடைய பெருமை, அவருடைய சிஸ்டம், அவர் போட்ட திட்டம், இதுதான் காரணம். அப்போ யாருக்கு பங்கு இல்லை? வேலை செய்கிறான் அவனுக்கு எப்பயும் பங்கே இல்லை, அவனுக்கு நஷ்டத்தில் தவிர அவனுக்கு வேறு எதில் என்னது பங்கு இல்லை. இப்படி பேசக்கூடிய நிறைய பேரை நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இவர்கள் பெருமையில் கையடிக்கிறார்கள். இவர்கள் இறைவனது பெருமையில் என்ன செய்கிறார்கள்? கையடிக்கிறார்கள். என்ன சொல்லணும்? நஷ்டங்கள் வருகிற நேரத்தில் எமது தவறுகளால், உங்களோட தவறும் எனது தவறு. ஏன்னா அவர் தன் பக்கம் என்ன சொல்லுகிறார்? தன் பக்கம் தவறை ஏற்றுக்கொள்ளலையே. வெற்றியில மட்டும் தனக்கு பங்கு இருக்குது, தோல்வி தனக்கு காரணமே அல்ல, நீங்க தான் காரணம் என்கின்ற மனோபாவம் இருக்கிறது. இது பெருமையின் உணர்வாக வரக்கூடியது. தவறு வந்தால் அனைவரது தவறென்று ஏற்றுக்கொள்ளல், அல்லது வெற்றி வருகிற நேரத்தில் இது எனது பங்கால் ஏற்படவில்லை, அல்லாஹுவால் ஏற்பட்டதுன்னு ஏற்றுக்கொள்கிற இந்த மனப்பான்மை மிகவும் முக்கியம். அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒன்றுடைய வெற்றியை ஒரு மூலையில் ஒதுக்கி வைப்பான். நமக்கு காரணம் வழங்காது, சோதனைக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா வேறு விஷயங்களை வைப்பான். ஆனால் அதுதான் வெற்றிக்கு காரணமாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வருடங்கள் கஷ்டப்பட்டு பிரச்சாரம் செய்தார்கள். மதீனாவிலே பல யுத்தங்களுக்கு மத்தியில் பிரச்சாரங்கள் நடந்தன. ஆனால் மக்கள் சொற்பமானவர்கள் தான் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். ஆனால் என்று கஅபா கையிலே வந்ததோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையிலே கஅபா வந்ததோ, அன்றைய நாள் என்ன செய்தார்கள் மக்கள்? வரைத்தன் நாஸ் யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீங்கள் பார்த்தால் என்று குர்ஆன் வசனம் சொல்லுது. நான் கேட்கிறேன், ஏன் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைஞ்சாங்க? அவர்களுக்கு அலம் தர கைஃப அந்த வருடத்தில் ரசூலாங்க பிறக்கிறாங்க. என்ன? யானை வருடத்தில். அந்த வருடத்தில் ரசூலாங்க பிறக்கிறாங்க. அவர்களுக்கு தெரியும் சிலைகள் 360 இருக்கிற நேரத்தில் இந்த காபத்துல்லாவை அல்லாஹ் தஆலா காப்பாற்றினான். இந்த காபத்துல்லாவை காப்பாற்றினான். எனவே இந்த காபத்துல்லாவை நெருங்க முடியாது என்ற நம்பிக்கை அந்த மக்கள்கிட்ட செஞ்சுட்டு 100க்கு 100% வளர்ந்துச்சு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு தெரியும் இந்த சம்பவம் போதுமானது இவர்களை இஸ்லாத்துக்குள்ள நுழைவிப்பதற்கு. ஆனால் அல்லாஹ் சந்தர்ப்பம் வைப்பான். அதுக்கிடையில் சோதனை முடியணுமே, அதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா சோதிக்கிறான். சோதனை எல்லாம் முடிந்து நபி அவர்கள் காபத்துல்லாவுக்குள் நுழைகிறார்கள். 360 சிலைகளை உடைக்கிறார்கள். அங்கேயே சிலருக்கு மரண தண்டனை கொடுக்கிறார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக எந்த தண்டனையும் வானிலிருந்து வரவில்லை. இதுதான் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு காரணம். இவர் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அருளோடு வந்த மனிதர் தான், அல்லாஹ்வுடைய நிஅமத்தோடு வந்த மனிதர் தான். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொன்னான், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி வந்து விட்டால், அல்லாஹ்வுடைய உதவி வந்து விட்டால், வல் ஃபத்ஹ், வெற்றி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி, உதவி யார்கிட்ட வரணும்? அல்லாஹ்விடமிருந்து வந்து விட்டால். வரஐத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக நுழைவதை நீங்கள் பார்த்தால், அடுத்தது நீங்க என்ன செய்யணும்? அல்லாஹ்வை புகழ்ந்து பாவ மன்னிப்பு தேட வேண்டும். விட்ட குறைகளுக்காக பாவ மன்னிப்பு தேட வேண்டும். மனிதர்கள் தவறு செஞ்சிருப்போம், பிழை செய்திருப்போம், இதற்காக நாம் என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, எனவே ஆள் மனதிலே நாங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும், எமது அடிமனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா வெற்றிக்கு ஒரு ரீசனை வச்சிருப்பான், அதை ஒரு நேரத்தில் வெளிப்படுத்துவான். அதற்கிடையே நடக்கக்கூடிய சோதனைகளிலே சின்ன சின்ன விஷயங்களை எங்களோட பெருமையை காட்டிட்டோம் என்று சொன்னால் நாங்கள் இறைவனுடைய பெருமையிலும் இறைவனுடைய கண்ணியத்திலும் போராடுகிறோம் என்பது அர்த்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, பெருமையை பற்றி அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்றார். நான் பெருமையை பற்றிய பொதுவான விஷயங்களை சொல்லவில்லை, சில முக்கியமான செய்திகளை மட்டும். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், தில்க தாருல் ஆகிரத்து நஜ்அலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்தி வலா ஃபஸாதா வல் ஆகிபத்து லில் முத்தகீன். மறுமை நாளை, இந்த உலகத்தில் உயர்வையும் அதைத் தொடர்ந்து ஃபசாதையும் யார் விரும்பாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் ஆக்கி இருக்கிறோம். இந்த உலகத்தில் உயர்வையும், அந்த உயர்வு நோக்கம் வந்துட்டு அடுத்தது என்னது? ஃபசாது செஞ்சா தான் என்ன செய்யலாம்? மேலுக்கு இருக்கலாம். அதனால உயர்வையும் அதைத் தொடர்ந்து ஃபசாதையும் யார் விரும்பவில்லையோ அவர்களுக்காக நாங்கள் மறுமையினாளுடைய அந்த சொர்க்கத்தை ஆக்கி இருக்கிறோம். இரையச்சம் உடையவர்களுக்கு தான் இறுதி முடிவு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, உயர்வு மனப்பான்மை இதுல சொல்ற அல்லாஹ் உலு தவாது இருக்குதே, இதுக்கு எதிரான என்னது? பணிவுக்கு எதிரான என்னது? உலு. இந்த உலு உயர்வு என்கின்ற மனப்பான்மை இருக்கிறது, இது யாருக்கு இல்லையோ, யாருக்கு குழப்பம் விளைவிக்கின்ற அந்த எண்ணம் இல்லையோ அவருக்கு தான் மறுமை நாள் என்றான். இங்க அல்லாஹ் தஆலா என்ன செய்யல? ஈமான சொல்லல, தொழுகை சொல்லல, நோன்பு சொல்லல. அப்படின்னு அர்த்தம் என்ன? ஈமான் இல்லாதவரால் ஒரு நாளும் உயர்வு மனப்பான்மை இல்லாமல், குழப்பம் விளைவிக்கக்கூடிய மனப்பான்மை இல்லாமல் வாழ முடியாது என்று அர்த்தம். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் ஈமான் உள்ளவரால் மட்டும்தான் என்ன செய்யலாம்? அப்படி வாழலாம். இந்த உயர்வு மனப்பான்மை இருக்கிறது, இது நம்மகிட்ட எல்லா இடத்துலையும் என்ன செய்யும்?
பெரிய விஷயங்களை மட்டும் இல்லை, சின்ன 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 விஷயங்கள் எல்லாம் அந்த உயர்வு மனப்பான்மை லேசாக வந்துடும், அவசரமாக வந்துடும். நமக்கு அது கொஞ்சம் பிடிக்கவே பிடிக்காது. இந்த உயர்வு மனப்பான்மை என்பது லேசிக்கு என்ன செய்யாது, நம்மளை எல்லாருக்குமே அவசரமாகவே உடனே தட்டி விட்டுரும். சின்ன விஷயம், நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். வண்டியில் நம்ம போயிட்டு இருக்கிறோமா, ஒரு ஆட்டோவில் போகிறோம்னு வைங்களேன், இங்கேருந்து வெளிநாட்டில் டிரைவராக ஊருக்கு போயிட்டாரு, அவர் வண்டி ஓட்டிக்கிட்டு போகிறாரு, பின்னால் ஒரு மனிதன் ஏறுறாரு, தூரத்தில் போக ஒரு வாகனம் வருது, ஒரு ஆக்சிடென்ட்டுக்காக சாதாரணமாக திருப்பினார்னு வைங்களேன், அப்படி திருப்பாங்க இப்படி போடுங்க அப்படின்னு சொன்னாலேயே திரும்பி பார்த்து சொல்லுவார், மிடில் ஈஸ்ட்டில் 20 வருஷம் வண்டி ஓட்டிக்கிறேன், விளங்கிட்டா, நீங்கள் இங்கே கைட் பண்ணி நான் போக வேண்டிய விஷயம் இல்லை, எனக்கு தெரியும் எப்படி போடணும். என்னது அங்கனைக்கு பிழை விட்டாலும் சரி அவரோட மனநிலை என்ன இருக்கும், 20 வருஷம் வண்டி ஓட்டினவனுக்கு இவன் அட்வைஸ் பண்ணுறதா, இது நிறைய பேர்கிட்ட இருக்குது. காட்டி கொள்ளாது விட்டாலும் சந்தர்ப்பத்தில் காட்டிடுவான். சில இடங்களை காட்ட முடியாது, அவனும் அதே ஸ்டேட்டன்ல இப்போ அவன்கிட்ட காட்ட மாட்டான், எவன் இல்லை அவன்கிட்ட என்ன செஞ்சிருவாங்க, காட்டிடுவாங்க. இந்த மனப்பான்மை ஒன்று இடத்துல எவ்வளோ புரிஞ்சுக்கொள்ளணும். இது சின்ன விஷயம் நினைக்கக்கூடாது. கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் சிட்டிக்கு வந்துட்டாங்க. சிட்டியில் உள்ளவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, எப்படி சமையல் பழகிப்பாங்க, பாட்டி மாட்டி தான் பழகிப்பாங்க, இல்லை டிவியில் பார்த்தா பழகிப்பாங்க, இப்படி தான் அதை செய்கிறது இது செய்கிறேன்னு அதை பார்த்து ஃபுல்லாக படிச்சிருப்பாங்க. சமையல் செஞ்சுட்டு இருக்கிற யாரோ கிராமத்து பெண்ணை உப்பையை டெஸ்ட் பண்ணி எதாவது டெஸ்ட் பண்ணி இது கொஞ்சம் கூட போடுங்கண்டா, நீங்கள் இருங்க, இது மாதிரி என்னது காட்டு சமையல் இல்லை, இது நாட்டு சமையல், விளங்கிட்டா, எல்லாம் ஒரிஜினலாக படித்து நம்ம என்ன செய்கிறோம், சமைக்கிறோன்றோம். இது என்ன நினைக்கிறீங்க, இது சின்ன விஷயம், எங்கள்கிட்ட என்ன சொல்லுது மனசு, அவ்வளோ. நிறைய பேர் பெருமையை நம்ம உயர்வுன்ற உணர்வை காட்டிக்கொள்ள கூடாதுன்னு நினைப்பாங்க. அந்த குரூப்டையும் உயர்வு இருக்குது, அது ஒரு பெரிய அற்புதமான பாருங்க. ஒரு அமைச்சரோ ஒரு பெரிய மன்னரோ அல்லது ஒரு பெரிய என்னது ஒரு நம்ம ஊரில் ஒரு பெரிய முக்கியஸ்தரோ நம்ம ஊருக்கு வரான்னு வைங்களேன், அவர் மீட்டிங்கில் கலந்து கொள்கிறாரு. இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்கிறாரா, முதலாவது எல்லாருக்கும் வர நோய் என்ன, நம்மளுக்கு அவருக்கும் தொடர்பு பண்ணதை காட்டிக்கொள்ளணும், நம்மளுக்கு அவருக்கும் மிச்சங்காலமாக தொடர்பு இருக்கணும். அவர் ஊரில் ஒரு அறியப்பட்டவராக இருப்பார், அதனால் நம்மளுக்கு அவருக்கு தொடர்பு இருக்கிறத காட்டிக்கணுன்றதுக்கான எப்படியாவது அந்த மேடைக்குள்ளே போயிடணும்ன்ற மனப்பான்மையிலேயே கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, சுற்றி கண்டிருப்பாங்க. என்ன செய்ய, ஒரு டீயை கொடுக்கறதுக்காக போகிற வழியில் போய், அப்போ அவருக்கு நீங்களும் இங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டால் நான் இங்கே தான் இருக்கிறேன், நீங்கள் பேசிட்டு போகிற சந்திக்கலான்னு ஓடிடுவாங்க, விளங்கிட்டா. அப்போ அங்கே உள்ளவர்களாம் என்ன நினைஞ்சிரும், இவருக்கு அவருக்கு ரிலேஷன் என்ன தெரியுமா, தெரியும் தான், நம்ம காட்டிக்கல விருப்பம் இல்லை என்ன செஞ்சிருவாங்க, போய்கண்டே இருப்பாங்க. இதுலேயும் ஒரு சிலர் அதுக்கு போகவே மாட்டாங்க, மேடைக்கு போகவே மாட்டாங்க, அவரும் தெரிஞ்சவராக இருப்பான். ஒருத்தன் போயிட்டு வந்துட்டான்னு வைங்களே, எனக்கும் தெரியும் தானடா, நானும் போகாமல் இருக்கிறேனே, வயிற்றுச்சலாம் நிற்கும், போகவும் விருப்பம் இல்லை. அப்போ இது பணிவண்ட அர்த்தம் இல்லை, அவன் பக்கத்தில் உள்ள நோண்டிக்கின்றிருப்பான். என்னது என்ன சொல்லுவான், எனக்கு அவரை தெரியும் தான், எனக்கு இந்த பழக்கம் இல்லை, இந்த போய் அறிமுகமாகி நான் தான் பெரிய ஆளுன்ற பழக்கம் இல்லைன்னு இவனுக்கு என்ன செய்வான், அவன்கிட்ட காட்டிடுவான். இவ்வளோ பார்த்தீங்களா, இது எல்லார்ட்ட இருக்குதா இல்லையா, இந்த மனப்பான்மை விட்டு போகுதே இல்லை. யார்கிட்டையாவது ஒன்று சொல்லிடணும். நான் யார்கிட்டையும் சொல்ல விருப்பம் இல்லை, நான் 40 வருஷமாக உது எடுக்காமல் படுக்கிறதே இல்லை, யார்கிட்டையும் சொல்ல விருப்பம் இல்லைன்னு யார்கிட்டையாவது சொன்னால் என்ன அர்த்தம், 40 வருஷம் ஒரு அமலை செய்கிறான்னு அவசரமாக என்ன செய்யணும், பேணிக்கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, நீங்கள் என்னை விட சொர்க்கத்தில் முந்தி போக காரணம் என்னன்னு ஆர்வம் ஊட்டுற வகையில் கேட்குறாங்க. அதுக்காக பிலால் ரசூலாங்க பிந்தி போகிறாங்கன்னு அர்த்தம் இல்லை, பிம சபக்தனி அலல் ஜன்னா, ஆர்வம் ஊட்டுகின்ற வகையில் கேட்கிறார்கள். அப்போ அந்த நேரத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்கிறாங்க, நான் எப்போ உதவு எடுத்தாலும் 2 ரக்காத்துக்கள் என்ன செய்வதில்லை, 2 ரக்காத்துக்கள் தொழாமல் நான் இருப்பதில்லை அப்படி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவட்டே அவர் சொல்லிக்கல, நம்ம என்ன செஞ்சோம், இப்போ 2 நாள் தான் தொழுதிப்போம், அல்லாஹ்வுடைய தூதரை நான் இப்படி தான் வளமையாக என்ன செய்கிறேன், உழுவெடுத்த 2 ரக்காத் தொழுதுறேன் யார்கிட்டையா நம்ம சொல்லிடணும். அவர் காலம் ஃபுல்லாக தொழுகிறார், சொர்க்கத்துக்கு காரணமான அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யலை தெரியல. யாரோட இருப்பவர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பவர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பவர். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது தெரியாது, இப்படி ஒரு வளமையான ஒரு விஷயத்தை அவர் செய்கிறான்னு தெரியாது. ஏழுமா அன்புள்ள சகோதரர்களே, இந்த மனநிலை நம்மளுக்கு வரலேண்டா, உயர்வு மனப்பான்மை நம்ம இடத்துல இருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த உழுவு போகணும், எல்லா வகையிலையும் போகணும். முன்னுரை போட்டு கூட சொல்லக்கூடாது, நான் பெருமைக்காண்டி சொல்லலை, இப்படி கூட என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. தேவை ஏற்படுகின்ற சில அம்சங்கள் இருக்குன்னு அது உலகத்துக்கே விளங்கு, நீங்கள் சொல்லணும் என்றது விளங்கு. உதாரணமாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வீட்டடைப்பு வைக்கப்பட்டிருந்தாங்களே, வீட்டில் அதாவது சிறைவாசம் வைக்கப்பட்டிருந்தாங்களே, அந்த நேரத்தில் சொல்கிறாரு, யார் இங்கே இருக்கிறார்கள், நான் ஒரு கிணறு வாங்கினேன், அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு இந்த கிணறை யார் வாங்குகிறாரோ அவருக்கு சொர்க்கம் உண்டு என்று சொன்னார்கள், அப்பொழுது நான் வாங்கினேன், அதை கண்டவர்கள் யார் இதில் இருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். சொல்லி காட்டுவதற்காக என்ன செய்யல, அவர் கேட்கல, நான் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டு என்னை எப்படி நீங்கள் கொல்லலாம், நான் அப்படி ஒரு அநியாயக்காரன் அல்ல என்று சொல்வதற்காக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்களே தவிர, இது மாதிரி சில சந்தர்ப்பங்களில் சொல்லலாமே தவிர, அல்லது நம்மகிட்ட குறையே இல்லை, நம்மகிட்ட மைனஸே இல்லை, நமக்கு கிடைத்த திறமைகளுக்கு நாம் மட்டும்தான் காரணம்னா பெருமை அடிக்கலாம். அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் உண்டு, அதனால் அல்லாஹ் பெருமை அடிக்கிறான். அல்லாஹ்விடம் உள்ளது அல்லாஹ்வானது,
வேற யாரால என்ன செயல் ஏற்படாது. அல்லாஹ்வுக்கே உரிய தன்மை. ஆனால் அல்லாஹ் என்ன செய்யறான்? பெருமை அடிக்கிறான். வலகுல் கிப்ரியா, பெருமை அவனுக்குரியது. நான் பெருமை உள்ளவன் அல்லாஹ் சொல்றான். முத்தகப்பிர் என்றான். அவனுக்கு கிடைத்தது அவனோடு உள்ளது. அன்புள்ள சகோதரர்களே, அவனுக்கு இன்னொருத்தன் கொடுத்ததல்ல, அது ரப்புல் ஆலமீனுடையது. ஆனால் நமக்கு கிடைத்தது இன்னொருவர் மூலம் எங்களுக்கு கிடைத்தது. பெருமை அடிப்பதற்கு எந்த பங்கும் நம்மளுக்கு இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக இந்த பணிவு இல்லாமல் போனால் நாம் இழக்கக்கூடிய இரண்டாவது ஒரு பாதிப்பு என்ன தெரியுமா? பணிவு இல்லாமல் போனால் உபதேசங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பணிவு இல்லாமல் போனால் நமக்கு வரக்கூடிய அது பெரிய நஷ்டம். நிறைய பேருக்கு இந்த உலகத்திலேயே மனிதர்களுக்கு தேவையானதும் அவன் கேட்க விரும்பாததும் தெரியுமா? அவனுக்கு அவசியம் கிடைக்க வேண்டிய உபதேசங்கள். அவனுக்கு மிச்ச கஷ்டமான, கேட்க விருப்பம் இல்லை. ஆனால் தனக்கு உபதேசம் தேவை என்று அவனுக்கு தெரியும். ஆனால் கேட்க விருப்பம் இருக்காது. ஒருவர் பிழை விடுறாருன்னு, ஒருவர் பிழை விடுறார். அந்த பிழையை ஒருவர் மார்க்க ரீதியாக எடுத்துக்கங்க. மார்க்க உரை நடத்தப்படுகிறது. நடத்த முடிச்சுட்டு என்னது, நீங்கள் போகிறீங்க, இப்படி தான் நீங்கள் செஞ்சதில் ஒரு பிள்ளைன்னு அவருக்கு முதலாவது விருப்பம் இல்லாமல் எதிரிக்கும். நம்மளோட பயானில் பிள்ளையை சுட்டி காட்டானே, இது யாருக்கு இருக்குதோ அவ்வளோதான். என்ன நடக்கும்? ஒரு 10, 15, 20 வருடத்தில் ஒட்டுமொத்த தவறுகளுடைய கம்பெனி அவர் என்ன செய்வார்? மாறுவார். ஏன்? அவர்கிட்ட யாரும் சொல்ல போகணும். அந்த ஆள்கிட்ட சொல்லி வேலையில் கேட்க மாட்டான்றான். அவர்கிட்ட சொல்லி வேலையில் இப்படி நாங்கள் மாறக்கூடாது. எல்லா விஷயங்களிலும் நாங்கள் இந்த வாசலை மூடக்கூடாது. சில பொழுதுகளில் சில மனிதர்கள் சொல்லக்கூடிய உபதேசங்கள் நம்மளுக்கு பொருத்தமற்றதாக இருக்கலாம், நமக்கு தவறே இல்லாதாக இருக்கலாம், நாம் பிழையே செய்யாததாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் என்ன செய்யணும்? அப்படியா, ஜஸாக்கல்லாஹ், நான் இருந்தா பார்த்தா திருத்திக் கொள்றேன் உண்டாக்கினேன்னு வைங்களேன். நீங்கள் ஒரு வாசலை திறந்து வச்சுக்கிறீங்க. என்ன வாசலை திறந்து வைத்திருக்கிறீர்கள்? என்ன தவறாக இருந்தாலும் எனக்கு சுட்டி காட்டுங்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். தைரியமாக அவர்கிட்ட சுட்டி காட்டலாம், தைரியமாக அவரிடத்தில் என்ன செய்யலாம்? சொல்லலாம் என்ற அர்த்தம். இந்த வாசலை நீங்க திறந்தே வைக்கணும், யாருக்கும் பாஞ்சிடக்கூடாது. நம்ம திறந்து வைத்தோம் என்றால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நியாமத், நம்மளை பற்றிய தவறுகளை நம்ம திருத்திக்கலாம். நம்மளுக்கு 50 தான் விளங்கும், நமது தவறுகள் 50 தான் நம்மளுக்கு விளங்கும், மற்ற 50 மற்றவர்களுக்கு விளங்கும். அந்த வாசலை நம்ம திறந்து வச்சோம்னா அது சிறந்தது. ஆனால் நம்மளுக்கு பிடிக்காது என்ன? இந்த மாதிரி மற்றவர்கள் தமக்கு உபதேசம் செய்வதுதான் என்னது நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு செய்தியை பாருங்கள். ஜுஹுத் வர் ரகாயிக் என்ற இமாம் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் கூடிய நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது 512வது இலக்கத்தில். எப்படி என்று சொன்னால், உமர் இப்னுல் ஹத்தாப் அவர்கள் முஹம்மது இப்னு, அதாவது பனு ஹாரிதாவுடைய ஒரு தோட்டத்துக்கு போறாங்க. உமர் ஹத்தாப் எப்ப ஹலீஃபாவாக இருக்கிற நேரத்தில் போறாங்க பனு ஹாரிதாவுடைய தோட்டத்துக்கு. அங்க போனா முஹம்மது இப்னு மஸ்லமா என்ற நபித்தோழர் இருக்கிறார். இப்போ உமர் இப்னுல் ஹத்தாப் அவர்களுடைய நேர்மை, அவருடைய பணிவு, ஆட்சியுடைய திறமை, அவருடைய நாம் சொல்லி புரிய வேண்டியதில்லை. அவர் கேட்கிறார் முஹம்மது இப்னு மஸ்லமாவை பார்த்து, எப்படி கைஃப தரானியா முஹம்மது, முஹம்மது இப்னு மஸ்லமாவை என்னை எப்படி பார்க்குறீங்க, என் ஆட்சி எப்படி, என்ன மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க, தவறுகள் இருக்குதா, சரி இருக்குதான்? இது உலகத்தில் எல்லாரும் கேட்பாங்க. நோக்கம் தவறு சொல்கிறதில்ல, பாராட்டணும்ன்றது தான். நம்ம டிரைவிங் எப்படி என்று ஒரு ஆள் கேட்டார்னு அர்த்தம் என்ன? பாராட்டி விமர்சிக்காதேன்னு அர்த்தம். நல்லா இருக்குதுன்னு சொன்னால் தான் அந்த ஆள் சந்தோஷப்படுவார். ஓட்டுறதுல கொஞ்சம் பிரச்சனைக்குன்னு சொன்னால் அது எல்லாருக்கும் வரதான் செய்யணுவாங்க, ஏற்றுக்களை ரெடிக்காது. உலகத்தில் உள்ள விஷயம் அது. நாம் இந்த ஊரில் என்ன அந்தஸ்து எப்படி என்று ஒரு பணக்காரர் கேட்டான்னு வைங்களேன், அவர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? அதில் நான் பாராட்ட தான் விரும்புகிறார். என்ன விரும்புகிறாரு? பாராட்டி, குறை சொல்கிற விரும்புகிறல. உங்களை பற்றி கிட்டத்தட்ட ஒரு 75% மாணவர்கள் இந்த ஊரில் விமர்சிக்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஆள் வீட்டுக்கும் வரையலாது, இவர்கிட்ட ஒன்றும் கேட்கவும் மாட்டார். அப்போ கேட்குறவங்களோட நோக்கம் அப்படி. இவர் அப்படி கேட்கல, அந்த மன்னர்கள் மாதிரி கேட்கல, பிற்காலத்தில் உருவாகினார்களே மன்னர்கள் ஆட்சி, அது மாதிரி கேட்கல. அவர் கேட்டது உண்மையாக கைஃப தரானி, எப்படி கேட்டார்னா. ஆனால் அதுக்கு முஹம்மது இப்னு மஸ்லமா என்ன சொல்லணும் நம்ம எதிர்பார்க்குறோம்? அதை மாதிரி ஒரு தூய்மையான ஆட்சி, அதை மாதிரி ஒரு பொருத்தமான ஆட்சி, அதை மாதிரி ஒரு நீதியான ஆட்சி. ஆனால் முஹம்மது இப்னு மஸ்லமா சொல்றாரு, அராக்க வல்லாஹி கமா உஹிப், நான் எப்படி இந்த ஆட்சி இருக்கணும்னு விரும்புகிறேனோ அது மாதிரி உங்களை என்ன செய்கிறேன், நான் காணுகிறேன். வ கமா யுஹிப்பு மை யுஹிப்பு லக்கல் ஹைர், உங்களுக்கு நலவை விரும்புகின்றவர் எப்படி விரும்புவாரோ அதை மாதிரி நான் இந்த ஆட்சி என்ன செய்கிறேன், நான் காணுகிறேன். அராக்க கவியன் அலா ஜம்இல் மால், சதகாவை ஜக்காத்தை கனிமத்தை எல்லாம் சேர்க்கிறதுல நீங்க பலமானவராக நான் என்ன செய்கிறேன், காணுகிறேன். அஃபீஃபன் அன்ஹு, ஆனால் அதை தொடுவதில் பேணுதலான மனிதராக நான் என்ன செய்கிறேன், பார்க்கிறேன். ஆதிலன் ஃபி கஸ்மிஹி, பிரிச்சா நேர்மையா என்ன செய்றீங்க, நீங்க பிரித்து கொடுக்கிறீர்கள். வலவு, ஆனால் இதோட முடிச்சுக்கணும், ஏன்னா அவர் அப்படித்தான் இருக்கிறார், பிழை இல்லை அவர்கிட்ட. வலவு மில்த, கடைசி வசனத்தை பாருங்க, நீங்க இப்படி செய்யாம வளைந்து கொடுத்தீர்கள் என்றால் அத்தல் நாக்க, உங்களை நாங்க நேராக்கி இருப்போம் என்றார்.
வலவு மில்த அத்தல்னாக்க, சரியா தாய்க்கிறாரு. அதே நேரத்தில் சரியா இருக்கிற மனிதரை பாராட்டி விட்டு அமைதியாக இருந்தா இருக்கணுமா இல்லையா? வலவு மில்த அத்தல்னாக்க, நீங்க வளைந்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் உங்களை என்ன செஞ்சிருப்போம், சரிப்படுத்தி இருப்போம், நேராக்கி இருப்போம். அப்படி என்று கொஞ்சம் கடினமான மாதிரியான அத்தல் நாக்குன்றது கொஞ்சம் அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தை, அப்படி சொல்றாரு. அப்ப கமா யுதலு ஸஹமு ஃபி திக், அதுல வேற எப்படி சொல்றாருன்னா, எப்படி அம்பை சரிப்படுத்துவோமோ அது மாதிரி என்ன செஞ்சிருவோம், நான் உங்களை சரிப்படுத்தி இருப்போம் அப்படின்னு சொல்றான். உமர் ரலியல்லாஹு எவ்வளவு கோவப்பட்டிருக்கணும். இயற்கையிலே பூரணத்தன்மை கூடியவர்கள் கோவப்படுவார்களா இல்லையா? நம்ம சரியா செய்யக்குள்ள அதில் ஒருத்த வந்து குறை பிடிச்சா நல்லா சரிங்க மாசால பிழை விட்டா தெரியும் தானே அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? நல்லா செஞ்சுட்டிக்கிறோன்னு போய் பிழை விட்டா தெரியும் தானே எப்படி இருக்கும்? கவலை வரும், வேதனை வரும். ஆனால் அதையெல்லாம் கபூல் செய்கின்ற மனப்பான்மைகள் எப்படி உருவாக்கி இருப்பாங்க. அவர் என்ன சொல்றார் உமர் ரலியல்லாஹு அவர்கள்? ஃபகால உமர் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅலனி ஃபீ கௌமின் இதா மில்து அத்தலூனி, நான் வளைந்தால் நேர்படுத்தக்கூடிய ஒரு சமுதாயத்தில் என்னை ஆக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅலனி ஃபீ கௌமின் இதா மில்து அத்தலூனி, நான் வளைந்தால் என்னை நேர்படுத்தி விடக்கூடிய ஒரு சமுதாயத்தில் ஆக்கிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அன்புள்ள சகோதரர்களே, அந்த ஆட்சி எவ்வளவு சிறந்த ஆட்சியாக இருக்கும். ஏன்? பிழை விட்டால் சுட்டி காட்டுவதற்கு மனிதர்களை திறந்து விட்டிருக்கிறார். அவர் நேர கேட்கலாம், எப்படி நீங்க செய்வீங்கன்னு கேட்கலாம் என்று கேட்கக்கூடிய அமைப்பில் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இடத்துல கொஞ்சம் கடினமாக நடந்து கொண்டால் முதலாவது என்ன பாபு மூடப்படும்? முஹம்மது இப்னு மஸ்லமாவுடைய உபதேசங்கள் உமர் பின் கத்தாப் அவர்களுக்கு வந்து சேராது. அதனால் அன்புள்ள சகோதரர்களே, நமக்கு சூழ இருக்கின்ற நண்பர்கள் தான் நம்மை நிறைய குறை சொல்வார்கள். அதை நாங்கள் வரவேற்க வேண்டும், அதை நாங்கள் வரவேற்க வேண்டும். அதுதான் எங்களை உருவாக்கும், அதுதான் எங்களை வளர்க்கும். அது எங்களுக்கு வெறுப்பான காரியமாக இருந்தால் அல்லாஹ் ஒரு 5-6 வருடம் அந்த அருளை வைத்திருப்பான். அதுக்கு பின்னால் உங்களை பாராட்ட மட்டுமே செய்யக்கூடிய நண்பர்களை அல்லாஹ் உருவாக்குவான். நீங்க அழிஞ்சிருவீங்க. உங்களை சூழ யார் இருக்க நம்ம விரும்புகிறோம்? நம்மளை பாராட்ட வேண்டிய ஒரு சமுதாயம், நம்மளை புகழ்த்துற ஒரு சமுதாயம், நமது குறைகளை சொல்லாத ஒரு சமுதாயம் இருக்கிறதா நம்ம என்ன செய்யறோம், விரும்புகிறோம். அல்லாஹ் தருவான். அதை எப்ப தருவா? நம்ம குறை சொல்றதை விரும்பலன்னு வைங்களே, அல்லாஹ் மட்டும்தான் குறை சொல்வதை விரும்பாதவன். மற்ற எல்லோரும் தன்ட்ட குறை இருக்கிறது, நம்ம இல்லாத குறை சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளணும், இல்லாத குறை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளணும். ஏன் தெரியுமா? இல்லாத குறை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான காரணம், இருக்கிற குறைகள் நம்மளுக்கு சொல்லப்படவில்லை. இருக்கிற குறை எல்லாரும் சொல்றாங்களா? இல்லை. இருக்கிற குறை எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது. அதெல்லாம் சொல்லி கண்டாக்கிறாங்க இல்லை. அப்ப அல்லாஹ் தஆலா நமது பாவத்தை மன்னிப்பதற்கு இல்லாத ஒரு குறையை சொல்ல வைக்கிறான். ஏற்றுக்கொண்டு போனோம் என்றால் பிள்ளை அப்படி இல்லைன்னு அவதூறாக இருந்தால் இல்லைன்னு விளங்கப்படுத்துறது வேற. ஆனால் குறை சொல்லுகின்ற வாசனை நம்ம ஏற்றுக்கொள்ற மனப்பான்மை என்ன செய்வன் உருவாக வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யாராவது பாராட்டி விட்டால் உடனே அபூபக்கர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? இவ்வளோ ஒரு சிறந்த மனிதர், அல்லாஹும்ம லா துஆஹித்னி பிமா யகூலூன், யா அல்லாஹ் இவர்கள் சொல்லுவதை விட்டு நீ என்ன குற்றம் பிடிச்சிடாது. இவங்க பாராட்டுறாங்கன்னா என்னை குற்றம் பிடிக்கிறா அப்படின்னா என்ன? இவங்க பாராட்டுறது மாதிரி இல்லைனா, அல்லாஹும்ம லா துஆஹித்னி பிமா யகூலூன், இவர்கள் பாராட்டுவதை விட்டு என்னை நீ வந்து குறைபிடித்து விடாதே, குற்றம் பிடித்து விடாதே. வக்ஃபிர்லி வஜஅல்லி மிம்மா கைரம் மிம்மா யதுன்னூன், அவர்கள் என்னை எப்படி நினைக்கிறார்களோ அதை விட என்னை உயர்த்துவாயாக, அதை விட என்னை உயர்த்துவாயாக. வக்ஃபிர்லி மா லா யஅலமூன், அவர்கள் தெரிந்ததை வைத்து பாராட்டுகிறார்கள், தெரியாத பாவங்களை மன்னித்தருள்வாயாக. அவங்களுக்கு தெரியாத பாவங்கள் என்கிட்ட இருக்குது, அவைகளை வைத்து என்ன அவைகளுக்கு என்னை மன்னித்தருள்வாயாக. சுப்ஹானல்லாஹ். அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, எப்படி ஒரு வாழ்க்கை. அதனால் அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டிய இரண்டாவது மிக முக்கியமான பிரதானமான அம்சம், நமக்கு மத்தியில் உபதேசம் செய்கின்ற மக்களை உருவாக்க வேண்டும். சில மனிதர்கள் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன, இல்லாமல் இல்லை. யாரு? நம்மளை கருவறுக்கிறதா நோக்கமட்டு 4 பேர் இருந்தா அது ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்த சொல்லிக்கிறாங்க, அவர்களை விட்டு நம்ம தூரமாக சொல்லிக்கிறாங்க, அவரோட நட்பை பேணவானான்னு சொல்லிக்கிறாங்க, அது நேரடியாகவே சொல்லிக்கிறாங்க. ஆனால் நமக்கு நலவு நாடக்கூடியவர்கள் நம்மளுக்கு விளங்குது, ஆனால் நலவு நாடக்கூடியவர்களுடைய விமர்சனத்தை நம்ம என்ன செய்வதில்லை, விரும்புவதில்லை. இது கூடாது, நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு பணிவான உணர்வை நம்மளுக்கு என்ன செய்வான், அப்பொழுது தருவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு உமர் இப்னு கத்தாப் அவர்களுடைய இந்த வார்த்தை ஒரு மிகப்பெரிய ஆதாரம். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஜஅலனி ஃபீ கௌமின் இதா மில்து அத்தலூனி, நான் வளைந்தால் என்னை நேர்படுத்தக்கூடிய ஒரு சமுதாயத்திலே ஆக்கி அல்லாஹுக்கே எல்லா போலும். இன்னொரு இடத்துல சொன்னார்கள், எனது குறைகளை யார் எனக்கு காட்டி தருகிறாரோ அந்த மனிதருக்கு அல்லாஹு தஆலா ரஹமத்து செய்வானாக.
அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, விமர்சனத்தை சொல்லுங்கள் ஏற்றுக்கொள்வேன், குறைகளை மாற்றிக்கொள்ள விரும்பவே மாட்டாங்க. வசனத்துக்கு சண்டை ஆகிக்கும், ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் என்ன செய்யாது, அவர்களிடத்தில் இருக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதாவது அன்புள்ள சகோதரர்களே, பணிவுக்கு எதிரான விஷயங்கள் என்று சொல்லி ஒரு 4-5 விஷயங்கள் நான் தொகுத்து வந்தேன். சில முக்கியமான விஷயங்கள் நான் சொல்லிட்டேன். ஒன்று இந்த பெருமை, இரண்டாவது இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாத தன்மை பணிவில்லாட்டி உருவாகும், பணிவில்லை என்று சொன்னால் உருவாகும். மூன்றாவது அன்புள்ள சகோதரர்களே, மற்றவர்களோடு நாங்கள் நடக்க வேண்டிய நளினம் எடுபட்டு விடும். நளினமாக நடக்கணும் என்று சொல்றோமே, நம்ம பணிவில்லாமல் நடந்து கொள்றதுனால நளினமாக நடக்கிற தன்மை என்ன செய்யும், எடுபட்டு. எங்கேயோ பணிவில்லாமல் நடப்போம், ஆனால் அது இன்னொரு குணத்தை உடந்த மனசுல என்ன செய்யும், சேர்க்கும். என்ன, நளினமற்ற தன்மை, மென்மையற்ற தன்மையை சேர்க்கும். நம்ம மென்மையை எதில் மட்டும் தெரியுமா விரும்புகிறோம், யார் நம்மளை பார்த்தா ஃபீல் பண்ணுவாங்களோ அவங்கள்ட்ட மட்டும்தான் மென்மை, சம்பந்தம் இல்லாதவன்ட்ட மென்மையே இல்லை. விளங்கிட்டா? உதாரணமாக, அதாவது வாகனத்தில் சிலர் வந்து வாகனத்தை வெளியெடுக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் உள்ளவங்க கன்ஃபார்மாக ஆக்சிடென்ட் ஆகும். அப்படி எடுப்பான் இவன் நம்மளில் தான் மோத போகிறான்னு சொல்லி அவன் என்ன செஞ்சிருவான், எங்கேயா விட்டுருவான். நடக்குதா இல்லையா? நான் ஏதை சொன்ன தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு ஹதீஸை பாருங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து வாகனத்தில் ஏற போகிறாங்க, ஒட்டகத்தில். அதான் வாகனத்தை சொன்னேன், ஒட்டகத்தில் ஏற போகிறாங்க. அந்த ஒட்டகம் வந்து எலும்பலை, அதுக்காக வேண்டி ஒட்டகத்தை என்ன செஞ்சிட்டாங்க, 4 அதட்டி அப்படி மிச்சம் அதை ட்ரை பண்ணி ஆயிஷா எல்லாம் கட்டுமா என்ன செஞ்சு நான் நடந்து கொள்கிறாங்க. நம்ம என்ன செய்வோம், ஒட்டகம் தானே என்ன செஞ்சுருவோம், விட்டுருவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அர்-ரிஃப்க், ஆயிஷாவே மென்மையாக நடந்துக்கோங்க. ஏன் இப்படி நடந்து கொள்றீங்க, மென்மையாக நடந்து கொள்ளுங்கள். அன்புள்ள சகோதரர்களே, வாகனத்துக்கு மென்மையாக நடந்து கொள்ளுங்க என்றாங்க ரசூலுல்லாஹ். சாஃப்டாக நடந்து கொள்ளுங்க. ஏன் தெரியுமா, இன்னர் ரிஃப்க, இந்த அதாவது இந்த மென்மை நளின தன்மை இருக்கிறது, இது எதோடு லா யகூனு ஃபீ ஷைஇன் இல்லா ஸானா, எதனோடு கலந்தாலும் அதை அழகாக்கிவிடும். புரிந்து கொள்ளுங்கள், மோசமான பாவமான காரியங்களில் மென்மை கலந்தாலும் அழகாக்கிடும். ஃபீ ஷைஇன், அதனால நல்லதுக்கு பயன்படுத்திக்கொள்ளணும். நளினம் என்ன செஞ்சிடும், எல்லாத்தையும் சக்சஸ் ஆகும், எல்லா விஷயத்தையும் சக்சஸ். அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி மூலம் அருளப்பட்ட அந்த கொள்கை வைத்துக்கொண்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாகத்தான் நீங்கள் நளினமாக நடந்து கொள்ளீர்கள். வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல், மோசமான வார்த்தை பேசக்கூடியவராகவும் கடின சித்தமுடையவராகவும் நீங்கள் இருந்தால் லம் ஃபத்து மின் ஹவுலிக், எப்பொழுதும் உங்களை விட்டு ஓடி இருப்பார்கள். கொள்கை நல்ல அழகாக இருந்து உண்மையாக இருந்தால் என்ன செஞ்சிருப்பாங்க, ஓடி இருப்பார்கள் அர்த்தம். எது இல்லாட்டி, மென்மை இல்லாது விட்டால். அப்ப திருப்பி வேகமா மோசமா திருப்பி அடிச்சுக்கினாங்கன்னு வைங்களேன், மனிதர்கள் எப்படி பேசுவாங்க, சரியா அவன் அடிச்சுட்டான், தவறா அடிச்சுட்டான், இவன் எப்படி நடந்து கொள்ளணும், இது மனிதர்களுடைய எல்லாருடைய உள்ளத்தில் நினைக்கிறது. ஆனால் ஆரம்பிச்சவன் அவன் சம்பந்தம் இல்லாத இடத்துல ஆரம்பிச்சிருப்பான். ஆனால் மனிதர்களுடைய உள்ளத்தில் எது போகும், இவன் அதுக்காக இப்படி நடந்து கொள்ள, நான் விளக்க போன எனக்கு அடிச்சுட்டானே அப்படி என்று என்ன செஞ்சிருவாங்க, அந்த நளினத்தன்மை மிஸ் ஆகினா நீதி கூட என்ன செஞ்சிருது, தலைகளாக பெருளுவதை பார்க்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஆயிஷா வாகனத்துக்கு அப்படி அதட்ட உடனே மென்மையாக நடந்து கொள்ளுங்கள். ஆயிஷா அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு முறை யூதன் வந்து அஸ்ஸலாமு அலைக்கண்டா, நாசம் உண்டாவதாக, மரணம் உண்டாவதாகன்ட்டான். ரசூலுல்லாஹ்வுக்கு விளங்குது, ரசூலுல்லாஹ் அலைக்க, உங்கள் மீது உண்டாவதாகன்ட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் மீதும் உண்டாவதாகன்ட்டான். இது யாருக்கு விளங்கும், ரசூலுல்லாஹ்வுக்கு விளங்கும், கேட்டவருக்கும் விளங்கிடும். ரசூலுல்லாஹ் திருப்பி அழகா நம்மளுக்கு என்ன செஞ்சிட்டாங்க, பதில் சொல்லிட்டாங்கன்னு விளங்கிடும். ஆயிஷா அவங்க ஏச ஆரம்பிச்சிட்டாங்க, இப்படி பேசலாமா அப்படி ஏச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஆயிஷா அவங்க சொல்றாங்க, சொல்லுவாங்க, ஏன் இப்படி நடந்து கொள்றீங்க, மென்மையாக நடந்து கொள்ளுங்கள். நீங்க இந்த மாதிரி என்ன செய்ய வேண்டாம், மென்மையாக நடந்து. உடனே நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, ஆயிஷா ஏச ஆரம்பிச்சாங்கன்னே ஓ நமது காலத்தில் பெண்கள் மாதிரி ஏசிரிப்பாங்கன்னு இங்கே வந்துடக்கூடாது. மாப்பிள்ளை கணவனுக்கு சார்பாக பாஞ்சு விழுந்து ரோட்டில் கத்தி ஏசிரிப்பாங்கன்னு. ஏன்னா நம்ம டக்குன்னு நம்மளுக்குள்ள உதாரணம் தான் பதிஞ்சிடும். ஆனால் ஆயிஷா அவங்க எப்படி ஏசினாங்கன்னு வரல, விளங்கிட்டா, கோவப்பட்டார்கள் ஏசினார்கள் வருது. அப்போ அதை சஹாபாக்கிட்ட லெவலில் அதை என்ன செஞ்சிடணும், வைத்திடணும். அப்போ இந்த மாதிரி நடந்த உடனேயே ரசூலுல்லாஹ் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள். இல்லை அவர் என்ன சொன்னார் நீங்கள் பார்க்கலையான்னு ஆயிஷாலாம் கேட்குறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் என்ன, நான் என்ன சொன்னேன்னு நீங்கள் பார்க்கலையா, அதனால மென்மையாக நடந்து கொள்ளணுங்க. அதுமுள்ள சகோதரர்களே, எனவே பணிவு நம்மளுக்கு மிஸ் ஆகுமாக இருந்தால் நம்மளுக்கு நடக்கக்கூடிய விஷயம் என்ன, கடினத்தன்மை உருவாகும், நளினம் என்ன செய்யும், நம்மளை விட்டு போய்விடும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, கடைசியாக நமது வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹிஃபத்துல் ஹயா, வாழ்க்கையில் எப்பொழுதும் எம்மிடத்தில் ஹிஃபா என்று சொன்ன இலகுத்தன்மை, நளினம் என்பது மற்றவர்களோடு நடந்து கொள்கின்ற விஷயம். ஹிஃபத்துல் ஹயாத் என்றது வாழ்க்கையில் எங்கே போனாலும் அவர்கிட்ட அவரை அணுகக்கூடிய அமைப்பில் அவர்கிட்ட ஒரு சித்தத்து இருக்காது,
எளிமையான வாழ்வு நம்மளை விட்டு என்ன செஞ்சிடும், மிஸ் ஆகிடும். நளினம் என்பது மற்றவர் நடந்து கொள்வது, எளிமை என்பது நம்மளை விட்டு என்ன செஞ்சிடும், நமக்கு இந்த அதாவது பணிவு போக 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 என்ன செய்யும், நம்மகிட்ட இந்த எளிமை என்பது வெறுமனே பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, நம்மளுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் பெரிய ஒரு ஹாஜிஸ் திரை இருக்காது, இலகுவாக நம்மளை சந்திக்கலாம் என்று இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு மன்னர், மிகப்பெரிய ஒரு ஆட்சியாளர், மிகப்பெரிய ஒரு தலைவர், அப்படியா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ அய்யூப் அன்சாரியோட வீட்டுக்கு போறாங்க. அவர் சொல்றாங்க, நீங்க மேலுக்கிறீங்க அல்லாஹ்வின் தூதரே, நீங்க கீழே இருந்து நான் உங்களுக்கு மேலே இருக்கிறது நான் விரும்பலைன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம என்ன செய்வோம், ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவோம், கீழே இருந்தால் தான் நல்லது அப்படியே. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ரீசன் எது தெரியுமா? அழகா சொல்றாங்க, இல்லை நம்ம கீழே இருந்து கொள்றோம், மக்கள் என்னை சந்திக்க வருவார்கள், அவருக்கு இலகுவாக இருக்கும் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். மக்கள் என்னை சந்திக்க வருவார்கள், அவர்களுக்கு இலகுவாக இருக்கும். நம்ம என்ன செய்வோம், மேலுக்கு வச்சா தான் நல்ல ஆக்கள் வார கரைச்சலாகி நம்மளுக்கு என்றுவோம். நம்ம மேலுக்கு கொண்டு போகிறதுக்கு அதுதான் ரீசனே, அதை வெளிப்படையாகவும் சொல்லுவோம், அது சரிதான், அவருக்கு டிஸ்டர்ப் ஆகிக்கும், நம்மளே என்ன செஞ்சுருவோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மக்கள் என்னை சந்திக்க வருவார்கள், அதனால் நான் கீழே இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு எந்த ஆஃபீஸை கொண்டு வந்தாலும் ஆக தொங்கலை வச்சிடறான், கஷ்டப்பட்டு அந்த ஆளை சந்திக்கணும்னா முதலாக கதவை தாண்டி, அப்புறம் செக்ரட்டரியை தாண்டி, அப்புறம் பில்டிங்கை தாண்டி விளங்கிட்டா அதுக்கு பிறகு தான் அவரை என்ன செய்யலாம், சந்திக்கலாம். கேட்டால் பாதுகாப்பு பிரச்சனைக்கா இன்றைக்குள்ள தலைவர்கள், ஆட்சியாளர்கள், மன்னர்மார்கள் என்ன காரணம் சொல்லுவாங்க, பாதுகாப்பு பிரச்சனைன்றது ஒரு காரணம் தான். ஆனால் அதுக்கு 25% போதும், இதில் 25% போதும், 75% எதுக்கு வச்சுக்கிறாங்க, பாதுகாப்பு மட்டுமல்ல, மக்கள் அண்டக்கூடாது. புரிந்து கொள்ளணும், பாதுகாப்பு ஒரு ரீசன், அதுக்கு ஒரு 25% போதுமானது. உலகத்தில் அப்படி காணலையா? நாங்கள் வெஸ்டர்ன் வேர்ல்டுகள் அப்படி இருக்கக்கூடியவர்களை காணலையா? காணுகிறோம். சர்வசாதாரணம் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு இன்றைக்கு தேவை, அந்த மாதிரி அன்றைக்கு மாதிரி திறந்து இருக்கலாது. அதுக்கு ஒரு 25% செட்டப் என்ன செய்யுது, போதுமானது. மற்ற 75 எதுக்கு ஏற்படுத்திக்கிறாங்க தெரியுமா? கண்ணில் படக்கூடாது, யாரும் தொடர்பு படக்கூடாது, நமக்கும் மக்களுடைய லைஃபுக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது என்கின்ற லெவலில் என்ன செய்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எனவே ஹிஃபத்துல் ஹயாத் நம்மளை விட்டு இல்லாமல் போய்விடும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிம்லே வரக்கூடிய செய்தி, மாஸாதல்லாஹு அப்தன் பி அஃவின் இல்லா இஸ்ஸன், ஒரு மனிதனுக்கு மன்னிப்பு வழங்குவதனால் கண்ணியத்தை தவிர அல்லாஹு தாலா வேறு எதனையும் அவனுக்கு கொடுக்க மாட்டான். வமா தவாதா அஹதுன் லில்லாஹி இல்லா ரஃபஅஹுல்லாஹ், அல்லாஹுக்காக வேண்டி யார் பணிந்தாலும், வசனத்தை பாருங்க, நிறைய விஷயத்துக்கு பணிவாங்க, அல்லாஹுக்காக வேண்டி யார் பணிந்தாலும் அல்லாஹு தாலா அவரை உயர்த்தாமல் இருக்க போவது இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, கடைசியாக இதனை சொல்லி முடிக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலே நபி அவர்களுடைய வேகமான ஒட்டகம், அதுக்கு முன்னால் ஒரு கிராமப்புற வாசி வராரு, வந்து இந்த ஒட்டகத்துக்கு போட்டி வைக்கணும்ன்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் போட்டி வைப்போம்னாங்க. 2 ஒட்டகம் ஓடுது. சஹாபாக்கள் முழுமையாக யாருக்கு சார்பாக இருப்பாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகம் வெற்றி பெற வேண்டும் என்று தான் இருப்பாங்க. போன ஒட்டகம், வேகமாக ஓடக்கூடிய ஒட்டகம் என்று தெரிந்த அறிந்த நிரூபிக்கப்பட்ட ஒட்டகம் தோற்றுருது. இன்றைக்கு வந்து அரசியல்வாதிக்கு சார்பாக ஒரு இப்படி அந்த மாதிரி ஒரு ரேஸ் போட்டு நடந்து தோத்தா முதலாவது வெட்டு யாருக்கு, எவன் கலந்து கொண்டானோ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், எல்லாரும் எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவான். நடக்குமா இல்லையா? சஹாபாக்களுக்கு ஒரு கவலை, இங்கே இந்த ஒட்டகம் இந்த மாதிரி நடந்தோடனே ஒரு கவலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டக தோல்வியை பார்க்கல, நபித்தோழர்களுடைய மனநிலையை செப்பனிடுகிறார்கள், மாற்றுகிறார்கள். சொல்றாங்க, இந்த உலகத்தில் எது உயர்ந்தாலும் அதை ஒரு முறை தாழ்த்துவது அல்லாஹ்வுடைய கடமை என்று சொன்னார்கள். நீங்க எவ்வளோ பணிவாக நடந்தாலும் சரி, நீங்க உயர்ந்து வாழ்ந்தீங்கன்னு சொன்னா, உயர்வு அல்லாஹ் உங்களுக்கு தந்தான்னு சொன்னா, இந்த உலகத்தில் நீங்க தேடலை, அல்லாஹ்வா உங்களுக்கு கண்ணியம் தந்தாலும் ஒரு முறை தாழ்த்தி எடுப்பான். காரணம் நமக்கு அருளுக்காக, நமது நலவுக்காக இல்லை என்று சொன்னால். அதனால தான் காலித் இப்னு வலீத் என்ன செய்றார், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தளபதியாக இருந்து அவர் எடுக்கிறார். அல்லாஹ் தஆலா பாருங்க, எத்தனையோ பேருக்கு ஷஹாதத் கொடுத்தான், காலித் இப்னு வலீதுக்கு என்ன செய்யலை, கொடுக்கல. ஒரு இது அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், வைப்பான். இது உணர்வதற்காக ஒருவர் எவ்வளவு உயர்ந்து போறாரோ அல்லாஹ்வுடைய கடமை ஒரு முறை அவரை தாழ்த்தி, உனக்கு ஒன்றுமே இந்த உலகத்தில் இல்லை என்று உணர்த்தி எடுப்பது அல்லாஹ்வுடைய கடமைகளில் ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அந்த தாழ்மை, அந்த தாழ்ந்து போகின்ற தன்மை அல்லாஹ் எங்களது உயர்வுக்கு வழங்குகின்ற ஒரு கூலியாக அமைய வேண்டும் என்றால் நாம் இந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கவனத்திலே எடுப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு சிறந்த மனப்பான்மை உள்ளவர்களாக நாங்கள் மாறுவோம். இந்த உலகத்திலே எல்லா விஷயத்தை சம்பாதிப்பதை விட மக்களை சம்பாதிப்பது அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு அருள். அந்த அருள் எங்களுக்கு இந்த பணிவால் தவிர வேறு எதனால் என்ன செய்யாது, இந்த உலகத்திலே கிடைக்காது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த தவாதுஐ
இந்த பணிவை அல்லாஹு தாலா எம் அனைவரிடத்திலும் ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். ஹாதமா இந்தி வல் இல்மு இந்தல்லா வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.